அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். வீரப்பன் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டன. நமது சேனலில் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறது வீரப்பன் நேயர்கள் தான். அப்படிப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒன்று தொடர்ந்து வீரப்பன் செய்திகளை கொடுக்கணும்னு தான் பார்க்குறேன். ஆனாலும் அதில் கிடைக்கக்கூடிய தொடர்பின்மை அப்படிங்கிற காரணத்தினால தான் நம்ம அதை அதிகமாக பண்ணாமல் இருக்கோம். இப்போ சமீபத்தில் நம்மளுக்கு தொடர்பில் கிடைச்சவர் கில்லிமுத்து. அந்த கில்லிமுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேத்துக்குழி கோவிந்தனுடைய சொந்த அண்ணன் மகன் தான் இந்த கில்லிமுத்து. சமீபத்தில் ஒரு சில நாட்களாக வீரப்பன் ஸ்டோரிகளில் அவர் தான் வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த அளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, வீரப்பன் காலத்தில் அவருக்கு தளபதியாக செயல்பட்ட முக்கிய தளபதியான சேத்துக்குழி கோவிந்தனை பற்றி ஒரு அளவுக்கு முழுமையான தரவுகளை அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் அவங்க குடும்பத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க, அதில் எத்தனை பேரை போலீஸ் வெளித்தொழிச்சிருக்கு, அதோடு அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறதில்ல. ரொம்ப முக்கியமாக போலீஸ்கிட்ட தப்பிச்சு பொழைச்சதில் ஒரே ஆள் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்டவர் தான் நம்ம இப்போ சந்தித்து ஒரு பேட்டியை கண்டிருக்கோம். சேத்துக்குழி கோவிந்தனுக்கு மொத்தம் 4 சகோதரர்கள், அவரும் சேர்த்து 5 பேர். 2 பேர் சகோதரிகள் இருக்காங்க. அதில் முதல் அண்ணன் பேர் வீரப்பன், இரண்டாவது அண்ணன் பேர் மாதையன். அந்த மாதையனுடைய மகன் தான் இந்த கில்லிமுத்து. அதுக்கு அடுத்த அண்ணன் பேர் குழந்தை பையன். அதுக்கு அடுத்தது சின்னையன். இந்த சின்னையனுக்கு அடுத்து வரக்கூடியவர் தான் சேத்துக்குழி கோவிந்தன். இப்படி சேத்துக்குழி கோவிந்தனை எப்படி போலீஸ் என்கவுண்டரில் கொண்டதாக சொல்லிகிட்டு இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுலேயும் சர்ச்சை இருக்குது. அதுக்கு முன்னாடி குழந்தை பையன் இவங்க அண்ணன் ஒருத்தரை கோபாலகிருஷ்ணன் குண்டு வெடிப்பில் ஆள்காட்டியாக கூட்டிகிட்டு போய் அந்த குண்டு வெடிப்பில் சிக்கி இறக்குறாரு. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சின்னையன்கிறவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. கர்நாடகாவில் கொண்டுட்டு போய் ஜெயிலுக்குள்ளே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார்னு தெரியாது. அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா, போலீஸ் சுட்டு கொண்டுருச்சு, அவங்க உடம்பு கூட கிடைக்காத அளவுக்கு பண்ணிருச்சுன்னு சொல்கிறது தான் இப்போ சேத்துக்குழி கோவிந்தனுடைய குடும்பத்தாருடைய குற்றச்சாட்டாகவும் இருக்குது. இப்படியான சூழலில் இப்போ மனம் திறந்து பேசக்கூடிய கில்லிமுத்து அவர்களை நம்ம இப்போ அவர் வசிச்சுட்டு வரக்கூடிய ஊரான சத்யா நகரில் நம்ம சந்தித்து பேசணும். அவர் முதல்ல சேத்துக்குழி கோவிந்தனுடைய சொந்த ஊர் வீரப்பனுடைய சொந்த ஊரான கோபிநத்தம் செங்கப்பாடியில் தான் இருந்திருக்காங்க. போலீஸோட டார்ச்சர் தாங்காமல் அந்த குடும்பமே புலம்பெயர்ந்து வேறொரு பக்கம் வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் சத்யா நகருக்கு வர்றாங்க. இது எல்லாமே காவிரி படுகையில், அதாவது மேட்டூர் அணை நீர்த்தேக்க பகுதிகள் இருக்கக்கூடிய பகுதி தான். அப்படிப்பட்ட கில்லிமுத்துவை இப்போ நம்ம உங்களுக்காக பேட்டி எடுத்து வழங்குகிறேன், கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேருங்க? என் பேர் முத்துக்குமார். வீட்டில் கூப்பிட்றதே முத்துக்குமார் தான்? இல்லை, சொந்த பேர் முத்துக்குமார். இங்கே எல்லாமே கூப்பிட்றது கில்லிமுத்துன்னு கூப்பிடுவாங்க. அப்படியா? எனக்கு கில்லிமுத்துன்னு சொன்னா தான் தெரியும். என்ன கில்லிமுத்துன்னு எப்படி பேர் வந்துச்சு? அது அப்போ சின்ன வயசுலேயே அது மாதிரி கூப்பிட்டு கில்லி விளையாட்டு விளையாடுங்க. ரொம்ப கில்லியாக இருப்பீங்களா? இல்லை, எப்படின்னா அப்போ விஜய் ரசிகர் நான். சரி, ரசிகர். அதனால் அப்போ கில்லின்னு கூப்பிடுவாங்க. அது அப்படியே கில்லிமுத்துனா அப்படியே வந்துருச்சு. இப்போ விஜய் ரசிகராக இருக்கீங்களா? மன்றத்தில் ஏதாவது இருக்கிறீங்களா? இப்போ இல்லைங்க, அப்போ இருந்தோம், இப்போ இல்லை. சரி, இப்போ இவர் சேத்துக்குழி கோவிந்தனுக்கு நீங்கள் என்ன வேணும், அது எந்த மாதிரியான இதெல்லாம் வருது? சேத்துக்குழியாருக்கு நான் சேத்துக்குழியாருக்கு அண்ணன் மகன். அப்பா கூட பிறந்தவர். இப்போ சேத்துக்குழியார் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அவரோட பிறந்தவங்க 5 பசங்க, 2 பொண்ணுங்க. சரி, மொத்தம் 7 பேர். 7 பேர்த்தில் இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. ஓஹோ. எங்கள் பெரியப்பாவும் எங்கள் அப்பாவும். சரி. 2 அத்தைங்க இருக்கிறாங்க. 3 பேர் இறந்துட்டாங்க. ஓஹோ. இந்த பேரெல்லாம் வரிசையாக 5 பேர் என்ன பேர்? பெரியவர் பெரியப்பா பேர் வீரப்பன். ஓஹோ. அவர் பேர் வீரப்பன். சரி. அப்பா பேர் மாதையன். 3வது சித்தப்பா பேர் சின்ராஜ். சாரி, குழந்தை பையன். 4வது தான் இவர் சேத்துக்குழி சின்ராஜ். சரி. 5வது கோவிந்தம். கோவிந்தன். ஆமாம். அப்புறம் அத்தைங்க 2 பேர் இருக்கிறாங்க, அப்பாவுக்கு முன்னாடி பிறந்தவங்க. சரி. இப்போ எப்படி ஒரு சேத்துக்குழி கோவிந்தன் அந்த ஊரே அவருக்கு அதுதானா இல்லை எப்படி? இது நீங்கள் இருக்கிறது இப்போ இங்கே? நாங்கள் இப்போ இருக்கிறது சத்யா நகரில் இருக்கிறோங்க.
எங்களுக்கு சொந்த ஊர் வந்து பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா சேத்துக்குழி. சேத்துக்குழியில் அப்போ தாத்தாவுக்கு அப்பா காலத்தில் வந்து சேத்துக்குழியில் இருந்தது. சரி. அப்போ இந்த டேம் கட்டாததுக்கு முன்னாடி. ஓஹோ. இந்த டேம் கட்டும் மேதம் வந்து எல்லாம் காலி பண்ணாங்க இல்லைங்க. அப்போ வந்து தாத்தாவுக்கு அப்பா சின்ன பையனில் இருக்கும்போதுமே செங்கப்பாடி கோபிநத்தம் அங்கே போயிட்டாங்க எல்லாம். தாத்தா போயிட்டாங்க. தாத்தா இப்போ ஃபேமிலியாக அவங்களாம் எல்லாம் அங்கே செங்கப்பாடி போயிட்டாங்க. அது செங்கப்பாடியிலே தான் அப்பா இருந்தது. நான் பிறந்தது அங்கே. பிறந்து எனக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் நானும் செங்கப்பாடியில் தான் இருந்தேன். பின்னாடி அந்த இந்த பிரச்சனை வீரப்பையா பிரச்சனை பெரிய இது ஆகும் தான் நாங்கள் எல்லாமே அங்கேருந்து போட அங்கேருந்து எல்லாம் இங்கே வந்துட்டோம். நேராக இங்கே தான் வந்துடுறீங்க? இல்லை, நேராக நாங்கள் வந்து நேராக அங்கே வரலைங்க. வேறு எங்கேயும் இடம் இல்லை. அந்த இதில் வந்து எங்கள் அம்மாவோட அப்பா ஊருக்கு. அது எங்கே இருக்குது? அது இங்கே வன்னி நகர். வன்னி நகர் இங்கே பக்கமே. சரி. கோயந்தபடி பக்கத்தில். அப்புறம் அங்கே வந்தோங்க. அங்கே வந்து நான் சின்ன பையன்லேயே இங்கே வந்துட்டோம். அங்கே 1வது ஸ்கூல் வந்து இங்கே தான் சேர்ந்தோம். கோயந்தபாடியில் படித்தோம். அங்கே இருந்துவிட்டு இங்கே இப்போ சத்யாநகர் வந்து 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம். வீரப்பன் உங்கள் பெரியப்பாவுடைய பேரை வச்சுருக்காங்க. ஆமாம். அப்போ வீரப்பனுக்கு அப்போவே இவருக்கு தொடர்பு இருந்தால் இல்லை இந்த பகுதியில் வீரப்பங்கிற பேர் ரொம்ப சாதாரண வைப்பாங்க? இல்லைங்க, இங்கே நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வீரப்பன், மாதையன், கோவிந்தன் இதெல்லாம் பேர் வந்து அதிகமாக இருக்கும். ஓஹோ. எங்கள் கோயம்புத்தூரில் பழனிசாமி, குப்புசாமி அது மாதிரி எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அதான் பாருங்க, வீரப்பையா பேர் வீரப்பன், அவங்க அண்ணன் பேர் மாதையன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பேர், எங்கள் பெரியப்பா பேர் வீரப்பன், எங்கள் அப்பா பேர் மாதையன். இது மாதிரி வீரப்பன் வீட்டுக்கு ஒரு வீரப்பன் இருப்பாங்க. ஆமாம், அது மாதிரி வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. வீரப்பன், மாதையனும் அதிகமாக இருப்பாங்க. ஆமாம், வீரப்பன், மாதையன், கோவிந்தன். ஒரு ஊருக்குள்ள 10-20 மாதையன், 10-20 வீரப்பன் அப்படி இருப்பாங்க. அதே மாதிரி கோவிந்தன், அர்ஜுனன், இது மாதிரி நிறைய பேர். அந்த பேர் வந்து நம்ம ஏரியாவில் அதிகமாக இருக்கும். அப்புறம் இந்த மீசை அதிகமாக வச்சிருக்கிறவங்க இங்கே அதிகமாக இருக்கிறாங்களா? அதிகமாக இருக்கிறாங்க. நிறைய பேர் வீரப்பண்ணே சொல்லி பேருக்கு பிடிச்சிட்டு போகிறதும் இல்லை, அப்படியே இருக்கிறாங்க நிறையா. இப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சரவணன் சொல்லி ஒருத்தர் இருந்தா. அப்படி அவர் அது மாதிரி தான் வேர்ப்பனை வச்சு சின்ன வேர்ப்பனை சொல்லி பிடிச்சிட்டு போனாங்க. அப்படியே? ஆமாம், பிடிச்சிட்டு போய் அவர் உள்ள ஜெயில் போட்ட பின்னா வெளியே வந்த பின்னாடி மேஸ் வைக்கிறத விட்டுட்டாரு. சரி. இப்போ அவர் மேஸே வைக்கிறதில்ல. எங்கள் பெரியப்பா வச்சிருந்தாரு. சரி. அது பெரியப்பா எங்கள் பெரியப்பா வச்சிருந்தாரு வீரப்பா. அவர் மேஸ் வச்சிருந்தாரு. அவர் இப்போ நான் வச்ச பின்னாடி அவர் எடுத்து விட்டாரு. ஓஹோ. பெரியப்பா இருக்காரு? பெரியப்பா இருக்கிறாரு. சரி சரி. அடுத்தது அப்பா இருக்காரு? அப்பா இருக்கிறாரு. 2 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ பெரியப்பா வந்து வதப்பட்டது அதிகமா, இவங்க அப்பா வதப்பட்டது அதிகமா வீரப்பனால? எல்லாமே குடும்பம் டோட்டலே எல்லாமே. அவரு மட்டும் இல்லை, பெரியம்மா இறந்துருச்சு. இப்போ குழந்தை பையன் வந்து உங்க சித்தப்பா ஒருத்தர். ஆமாம். சேத்துக்குழி உங்க சித்தப்பா. இந்த 2 பேரும் வந்து வீரப்பங்கிட்ட போய் பாதிக்கப்பட்டு நேரடியாக இறக்குறாங்க. அப்படிங்கும்போது ஒரு பெரிய பாதிப்பு. இவங்க 2 பேரும் எப்படி போய் அங்கே சேர்றாங்க? ஃபர்ஸ்ட் எப்படி இது ஆரம்பமாச்சு? ஃபர்ஸ்ட் எப்படின்னா எல்லாமே ஒரே இடத்துல இருந்தது. சரி. அதை இதில் செங்கப்பாடியில். ஆமாம், செங்கப்பாடியில் ஒரே இடத்துல இருந்தது. சரி. எப்படின்னு நாங்கள் எங்கள் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி எல்லாம் ஒரே இடத்துல இருந்தது. அப்போ வந்து வேட்டைக்கு போனது. வேட்டைக்கு போகும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு போனது தான். ஓஹோ. அப்போ வந்து ஒன்றா போகும்போது எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பா எல்லாமே ஒன்றா இருந்து வேட்டைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தது தான். சரி. ஒரே ஊருக்காரங்கள. ஏன்னா இப்போதாங்க வேட்டைக்கு போகிறதெல்லாம் தடை பண்ணிக்கிறாங்க. அப்போல்லாம் போகிறதே அப்பெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. அப்போல்லாம் சதுவச்சரம் போனால் எதனால அடிச்சு எடுத்துட்டு வரலாம். அவங்களுக்கு வேலைக்கு அதானே போகிறது, மூங்கல் வெட்டிட்டு வர்றது, தப்பா பண்ணுறது, கூட பண்ணுறது, கட்டில் சட்டில் எடுத்துகிட்டு வர்றது, இது மாதிரி தானே. அப்படி போயிட்டு வந்துருந்தாங்க. அப்படியே பழகி போச்சு. அப்படியே ஒன்றாகி கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக என்னன்றாங்கன்னா எங்கள் அப்பா பெரியப்பாலாம் வந்துடுறாங்க. குழந்தை பையனும் வந்துடுறாரு. என் சித்தப்பா போய் இருந்தவர், அவர் வயசு கம்மி அவருக்கு. ஓஹோ. போய் இருந்தவர் அவர் அங்கேயே இருந்தார். அட்டாச் ஆகி அவர் கூடவே இருந்தார். ஆமாம், அவர் கூட அப்படியே இருந்துடுறாரு. ஓஹோ. அப்போ எங்கள் சின்ராஜும் குழந்தை போய் சித்தப்பனும் சரி அங்கே இருந்த பிரச்சனையாக மேலே இது வேண்டாம், நம்ம குடும்பம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வெளியே வராங்க. வெளியே வந்து போலீஸ் விடலை அவங்கள. வந்து மீன் வேட்டாடிட்டு இருக்கிறாங்க. மீன் வேட்டாடிட்டு இருக்கிறதும் சின்ராஜ் சித்தப்பனும் இந்த கேஸில் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சி உள்ள ஜெயிலில் போட்டுறாங்க.
குழந்தை பையனை போலீஸ் கஸ்டடி எடுத்து நீ வேட்டையாடுறா இது பையன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு சுமாரா? எந்த வருஷம்? சுமாராக பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் ராஜ்குமார் கடத்தலுக்கு முன்னாடி. அதெல்லாம் முன்னாடி, ராஜ்குமார் கடத்தலுக்கு முன்னாடி. அப்புறமா வந்து கூட பயத்திலேயே வந்து சித்தப்பாவெல்லாம் கஸ்டடி வச்சிருந்தது. சித்தப்பா மட்டும் இல்லை, மொத்தம் இது மாதிரி 17 பேர்த்த கஸ்டடியிலே வச்சிருந்தாங்க. உங்க சொந்த பந்தம்? எல்லாம் சொந்த பந்தம். வீரப்பையா சொந்த பந்தம், எங்கள் குடும்பத்தில் அந்த இது மாதிரி சொந்த பந்தம். எந்த தமிழ்நாடு போலீஸா? தமிழ்நாடு போலீஸ். சரி, தமிழ்நாடு போலீஸ் அதிரடிப்படை. சரி, அவங்க வந்து கஸ்டடியிலேயே வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன ஆகுதுன்னா, அவங்க நம்ம கூட இருந்தால் நம்ம உயிருக்கு எந்த இது இல்லை பயத்துல. ஓஹோ, அவங்களுக்கு வந்து ஆமா வீரப்பன் புடிக்கல, கேடயமா வச்சுக்கிறாங்க. ஆமா, இவங்க வந்து இவங்க நம்ம கூட சுற்றுவாங்க, அவங்க வந்து சுட மாட்டாங்க. ஏய் நம்ம அண்ணன் அங்க இருக்கிறான், சொந்தக்காரர் இருக்கிறாங்க, அதனால நம்மளுக்கு சேஃப்டி, அவங்க சேஃப்டி வந்து இவங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. சரி, அவங்க வந்து நான் வீரப்பன் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தகிரிமாலம் போக கிடையாது. இவங்க இருக்கிற தகிரியத்துல அவங்க இருக்கிறாங்க, கேடயமா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஓஹோ, அப்படி இருந்ததுதான் அந்த கன்னி வெடியில குழந்தை பையன் சித்தப்பா அவரு இறந்துட்டார். இல்ல, அது என்ன சம்பவம்? ஃபர்ஸ்ட் வந்து இவங்க எந்த கேஸ்ல கொண்டு போய் வைக்கிறாங்க உங்க அப்பாவை எல்லாம்? ஆறு சித்தப்பாவளா? இல்ல உங்க அப்பாவை, உங்க சித்தப்பாவை? இல்ல, அப்பாவெல்லாம் வந்து பின்னாடி தான். முதல்ல சித்தப்பா தான். ஃபர்ஸ்ட் வந்து சித்தப்பா தான். சரி, சித்தப்பா எந்த கேஸ்ல போறாரு? உள்ள போயிருக்காரு அவரு? குழந்தை பையன் வந்து அவரு உள்ளலாம் போகல. உள்ள குழந்தை பையன் போயிட்டாரு. சென்ராஜ் உள்ள இருக்கிறாரு. சரி, சென்ராஜ் உள்ள இருக்கிறாரு. போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிருது. சரி, இது மாதிரி கோயந்தவங்க அண்ணா இது மாதிரி எல்லாம் ஒன்றா வேட்டை போய் அவரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவர் உள்ளக்கிறாரு. உள்ளே பிடிச்சிட்டு போய் அவங்க கர்நாடகா போலீஸ் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, சுட்டுவிட்டாங்க. ஆனால் பாடியும் ஒப்படைக்கல, என்ன இதுன்னு இன்னுமே தெரியல. சின்ராஜ். இது எத்தனாவது வருஷம் அவர் போனது? அவருலாம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 90க்கு முன்னாடி. ஓஹோ, எது சேத்துக்குழி கோவிந்தன் எங்கேன்னு காட்டுன்னு பிடிச்சிட்டு போனதா? எப்படி பிடிச்சிட்டு போனாங்க? அவங்க தான் சேத்துக்குழி கோவிந்த அண்ணன்ல, அதனால உனக்கு தெரியும் தொடர்பு காட்டுன்னு தான். சரி, இல்லை எனக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு தான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போயிட்டு சுட்டுட்டாங்கன்னு உறுதியாக தெரியுமா? சுட்டுட்டாங்கன்னு உறுதியாக தெரியும், அப்பயே தெரியும். எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்போ எப்படின்னா ஆயா உள்ள ஜெயிலில் இருந்துச்சு. எங்கள் அப்பனை பெற்ற சேத்துக்குழியர் பெற்ற ஆயா வந்து உள்ள மலையில் ஜெயிலில் இருந்துச்சு. பாட்டி வந்து பாட்டி பார்த்துட்டு தான் போகிறாரு சித்தப்பா. அப்புறம் பாட்டி 3 வருஷம் இருந்துச்சு உள்ள மலையில். பாட்டி பேர் என்ன? பாட்டி பேர் குப்பாயி, ஆனந்தாயி. பார்த்துட்டு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் காட்டிவிட்டு அப்போ உள்ள சொல்லிவிட்டான், இது மாதிரி சுடுறத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு. அதோட சரி, பாடியும் ஒப்படைக்கல, என்ன ஆகுதுன்னே தெரியல அவரை. அப்புறம் ஒரு குழந்தை பையன் சித்தப்பா தான் மீன் வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறவரை இவங்க சேஃப்டிக்கு கூட கூட்டி வச்சுக்கிட்டு அதுலேயும் ஒருத்தர் இறந்துடுறாரு. அவர் குழந்தை பையன் இப்படி இறக்குறாரு. அவர் அந்த கன்னி வெடி அது எப்படி கராத்தா கோப்பனுக்கு வைக்கிறாங்கல்ல, கராத்தா கோப்பனுக்கு கன்னி வெடி வைக்கிறாங்க. அப்போ வந்து இறந்துப்படுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்று வேறு அவரு. ஆனால் கன்னி வெடி வைக்கிறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு, யாரு சித்தப்பாவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பண்டேரின்னு சொல்லி ஒரு ஆள் இருக்கிறாரு விநாயகபுரத்தில். பாலவாடி பண்டிகையில் வந்து சாப்பிட்டு போகிறாரு. பண்டிகை வந்துட்டு போகிறாரு. அன்னைக்கு நைட்டு பண்டேரியை சுட்டு போடுறாங்க. ஆறு வீரப்பன் பண்டேரியை சுட்டு போடுறாங்க. யார்? வீரப்பன். ஆமாம். சரி, என்ன காரணம்னா அவங்க கூட இருந்துக்கிட்டு போலீஸுக்கும் தகவல், போலீஸ் இன்ஃபார்மர். ஆமாம், போலீஸுக்கும் தகவல் கொடுக்கறது. இப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சுட்டு போடுறாங்க. அந்த அவர் சுட்டத்துக்கு தெற்கு இலவுக்கு போகிறாங்க, நானும் எங்கள் அம்மாவும் அங்கே. சரி, அப்போ கராத்தா கோபாலம் கூட சித்தப்பாவும் வராரு. சரி, சரி, எங்கள் அம்மா கிட்ட நானும் எங்கள் அம்மாவும் வராங்க. எங்கள் அம்மா கிட்ட அழுகுறாரு எங்கள் சித்தப்பா. அண்ணி அழுவும் போது எங்கள் அப்பா சித்தங்க என்ன குழந்த அழுவுற, ஏன் குழந்த என்ன அழுவுன்னு கேட்டால், இது மாதிரி வந்து கோயந்து வர நீ வராதண்ணா, இது மாதிரி கராத்தா கோப்பலனுக்கு நாங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோங்க, நீ எப்படி என்ன பண்ணுவீங்களோ ஏதோ ஒன்று சொல்லி லீவ் போட்டுக்காங்க, வராதிங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவங்க விடமாட்டுறாங்க. ஆனால்
போயிட்டு நாங்கள் வந்தால் தான் வரமா வள்ளியா ஆண்டவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு அம்மாட்ட சொல்லிவிட்டு தான் போகிறாரு. அது குழந்தை பையன். ஓஹோ. இன்னைக்கு சொல்லிட்டு போகிறாங்க, அடுத்த நாள் ஓஹோ கன்னிவெடியில் இறந்துட்டாங்க. ம். அப்போ உங்கள் அம்மா வந்து அவங்களுக்கு நங்கையாகுது இல்லையா? அண்ணி அண்ணி கொழுந்தினார் சொல்லிட்டு போகிறார். ஆமாம், சொல்லிட்டு அழுகுறாரு. இது மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு என்ன வயசு இருக்கும்? அவருக்கும் அப்போ வயசு கம்மியாக தான், 30 வயசு. 30. அவருக்கு கல்யாணம் இல்லை அப்போ? அதில் கல்யாணம் ஆகி குழந்தைங்க. ஓஹோ. அந்த குழந்தைகள் எங்கே இருக்குது? இப்போ அவங்க சர்டிஃபிகேட்டில் இருக்கிறாங்க. அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு ஒரு பையன். ஓஹோ. சின்ராஜூருக்கு அவருக்கு ஒரே ஒரு பையன். நீங்கள் ஆக மொத்தம் 2 சித்தப்பன் நடந்துருக்குறீங்க. ஆமாம், 3 பேர் கோவிந்தனோட சேர்த்து 3 பேர். குழந்தை பையன் சின்ராஜு, இது 3. உங்கள் அப்பாவும் பெரியப்பா மட்டும் தப்பிச்சு. அப்போ அப்பா பெரியப்பா மட்டும். இவங்களுக்கு ஏன்னா எதாவது சொன்னால் பேசவும் தெரியாது, என்ன பேசணும் ஏதுன்னு தெரியாது. சரி, நீங்கள் இந்த காலகட்டமெல்லாம் ரொம்ப பொடியினா இருந்திருப்பீங்களே, இந்த விவரமெல்லாம் எப்படி கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஓரளவுக்கு தெரியும். ஓரளவுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 6வது தான் படிச்சிருக்கிறோம். நான் வந்து சுத்தார இடமே இல்லை, ஒரு இடத்துல இருக்க மாட்டாமா. சரி. ஒரு இடத்துல கூட கம்முன்னு உட்கார மாட்டோம். இது ஒரு பக்கம் சுற்றியே இருக்கணும். ஒன்றா வேலைக்கு போகணும், இல்லைன்னா சும்மா இருந்தால் சுற்றி இருக்கணும். அப்படி வீரப்பணம் போய் பார்த்தீங்களா? இப்போ அது மாதிரி தான் போயணும் 2 டைம். எப்போ, எத்தனை வயசு இருக்கப்போ? நான் 5வது படிக்கும்போது ஒரு டைம் போயிருந்தேங்க. 5வது படிக்கும்போது ஒரு டைம். என்ன மாடு மேய்ச்சிட்டு இருந்து போனதா? எங்கே, எப்படி, எதுக்காக போனீங்க? இல்லைங்க, நான் வந்து எப்படின்னா எங்கே தங்கினாலும் அப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா மாடு மேய்க்குவோம். நாங்கள் எங்கள் ஆயா வீட்டு காட்டில் இருக்குமே தான் அங்கேருந்து மாடு ஓட்டிகிட்டு போவோம். மலைக்கு தான் போகணும். அவங்க வந்தால் அந்த இடத்துல வீரப்ப இருக்கிறாங்க சொல்லுவாங்க. நாங்கள் மாடு ஓட்டுறோம், நேராக போயிடுவோம். போய் பார்த்துட்டு அப்போ என்ன உங்களுக்கு ஒரு 10 வயசு 12 வயசு இருக்குமா? 12 வயசு 13 வயசுக்கும். அப்போ மாடு மேய்ச்சிட்டு தான் இருப்போம். அங்கே செங்கப்பாடியில் மாடு இருந்துச்சு. அந்த மாடு அப்படி இங்கே ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கேருந்து காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மாட்டை கொண்டு போய் ஓட்டி விட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும். சரி. சாயங்காலம் வந்து போய் ஓட்டிகிட்டு வரணும். அது மாதிரி போய் பார்த்தேங்க ஒரு 2 டைமு. அப்புறம் கடைசி இந்த 6வது படிச்சிருக்குமே தான் படிப்பு ரொம்ப ஏறலை. வாத்தியாருங்க அடிப்பாங்க, படிக்கிறான்னு அடிப்பாங்க. நம்மளுக்கு இந்த அடி வாங்க முடியாதையே போய் அங்கேயே சேர்ந்துக்கலான்னு போனதான் ஒரு டைமு இங்கெல்லாம் வரக்கூடாது, கொண்டே போடுவோம், இங்கே போய் படிக்கிற வழி பார்க்க. யார் சொன்னது? என் சித்தப்பா. போயிருந்தோம். வீரப்பன் நீங்கள் பார்க்கலப்பா? வீரப்பன் பார்க்கலாம். சொல்லி அவருக்கெல்லாம் பேச மாட்டேங்க நான். அவர் பார்த்தா பயமாக இருக்கும். சித்தப்பாவே பார்த்தா போய் நின்னா வேண்டா, நான் கூட வந்துடுறேன் சித்தப்பா, சரி இன்னும் கொண்டே போடுவோம் படிக்கலன்னு வந்து ஒரே டைம் பூர்ணம் தான். அந்த பள்ளிக்கூடமும் போகல, மறுபடியும் அங்கேயும் போகல. சரி, முதல்ல வீரப்படம் பார்க்கும்போது உங்களுக்கு பயமாக இருந்துச்சா? பேசுனீங்களா? என்ன பண்ணீங்க? இல்லைங்க, நான்லாம் போய் பேசலாம் மாட்டோம். வீரப்பன் கூட பேசுனதே இல்லையா? அங்கே அவர் பேசிட்டு இருப்பாரு, நாங்கள் போனவங்களாம் உட்காந்துட்டு போனோம். என்னடா குழந்தைங்களாம் அதிகமாக பேச மாட்டாங்க. ஓஹோ. அங்கே போனால் யார்கிட்டையுமே அதிகமாக வச்சுக்க மாட்டாங்க. ஓஹோ. ஏச்சுன்றதே போனால் 2 வாரத்துக்கு 3 வாரத்து ஆகும். அது அவருனாலும் வீரப்பையனாலும் நல்லா கொஞ்சம் பேசுவார். எங்கள் சித்தப்பா அதுவுமே பேச மாட்டார். அவருடைய பார்வையில் அங்கே போனால் தான் இருக்கும். அந்த இப்படியே தான் இருப்பார். ஒரு இடத்துல அந்த பார்வை இருக்காது. சார், அண்ணன் பையன் வந்திருக்கிறாரு, அவர் கூட கொஞ்சம் பேசுவோம். ஆமெல்லாம் இல்லை, என்ன பண்ணுற, வீட்டில் நல்லா இருக்கிறாங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கிற, சாப்பிட்டியா, நல்லபடியாக இருக்கணும், நல்லா படிக்கணும், அதுதான். அதிகமாகலாம் பேச மாட்டார். உங்கள் கூடவே அதிகமாக யாரு கூடயுமே அதிகமாக பேச. சரி, உங்கள் அம்மா கூட உங்கள் அப்பா கூட எல்லாம் பேச? அவரே போனாலும் வாங்க 2 வார்த்தை தான். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஒரு டைம் வர சொல்லி போயிருந்தாக்குறாங்க. சரி. அப்போ என்னையும் தான் கூப்பிட்டாங்க. நான் போகல, தான் ஏற்கனவே என்ன சுட்டு போடுவோம் வந்தீங்கன்னு அப்படி இன்னும் பயத்தில் நான் போகலை. இப்போ போயிருந்தாங்க. அப்போ என்னன்னா நல்லா பசங்க என்ன பண்ணுறான், பள்ளிக்கூடம் போகிறான், அவன் என் குழந்தை அவனும் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்ட்டான். நான் அன்னைக்கே சுட்டுந்தனா இருக்கவன, நான் நீ சொல்லித்தான் அனுப்பணும் போக மாட்டானா, நீ கூட்டிகிட்டு வரேன்னு தான் நான் வரமாட்டேன்ட்டான் அப்படின்னு. வரலன்ட்டான், அவனுக்கு தெரிஞ்சுட்டு வரமாட்டேன்ட்டானா, அன்னைக்கே சுட்டு வச்சிருக்கணும் அவனு அப்படின்னாரு. அதனால நான் போகலை.
பின்னாடி நல்லா அவங்க தான் போய் பார்த்துட்டு வந்தாங்க, வர சொல்லி. நான் போக மாட்டேன். அப்படி என்ன சேத்துக்குழி கோவிந்தன் வந்து இப்போ வீரப்பனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேப்டன், ஒரு தளபதி மாதிரி இருந்தார் அப்படிங்கிறாங்க, அவர் தான் எல்லாம்ங்கிறாங்க. அப்படி என்ன சேத்துக்குழி கோவிந்தனுக்கும் இவருக்குமான அட்டாச்மெண்ட்? இல்லை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்து ஒன்றா இருந்து போனவங்க. சரி. எனக்கு தெரிஞ்சு நட்புனா இதுதான், ஒரு நம்பிக்கை. ஏன்னா 2 பேரும் இருந்த நட்பு கடைசி வரைக்கும், சாவல வரைக்கும் பிரியாமல் ஒன்றா இருந்த சத்தவங்க. அதாவது அந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருந்துக்கிறாரு. நம்பிக்கை என்ன, இவர் என்ன சொல்கிறாரோ அவர் கேட்பார், அவர் என்ன சொல்கிறாரோ அவர் கேட்பார். அப்படி என்ன பிடிச்சி போச்சு வீரப்பங்கிட்டன்னு தெரியலையே. நீங்கள் அப்போ பிடிக்காமையே அப்புறம் 2 பேரும் இப்போ எத்தனையோ பேர் வீரப்பையா கூட எத்தனையோ பேர் இருந்துக்கிறாங்க. ஒரு வருஷம் இருக்கிறது போயிடுறது, இன்னொரு வருஷங்கிறது போயிடுறது. அவர் 13 வயசுலேருந்து அவர் கூடயே இருக்கிறாருன்னா அப்புறம் நம்பிக்கை எவ்வளோ நம்பிக்கையாக இருக்குது. இல்லை அது மட்டும் இல்லை, அவர் மட்டும் இல்லை, 2 அண்ணமார்களை வேற பழி கொடுத்துருக்குறாரு இதுக்கு. ஆமாங்க, அது அப்போ அவங்க வீரப்பையா குடும்பத்தில் தான் நடக்குது, எல்லா குடும்பத்திலும் தான். இதில் என்னன்னா, உங்கள் குடும்பத்தில் வந்து வீரப்பன் உயிரோடு இருக்கும்போதே இவ்வளவு துன்பங்கள் நடந்துருச்சு. வீரப்பன் பேரை சொல்லி நிறைய பேர் கோடீஸ்வரன் ஆனவங்க இருக்கிறாங்க, வசதியாக. வீரப்பன் செத்த பிறகு வசதி ஆகிட்டாங்க. ஆனால் நீங்கள் இன்னுமே இலவச பட்டா வாங்கி அந்த பட்டாவே வாங்க முடியாமல் கவர்மெண்ட் நேரத்தில் தான் உட்காந்துருக்குறீங்க. என்ன காரணம்? ஏன் வசதி இல்லாமல் இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பைசாவே கொடுக்கலையா, இல்லை அதை வாங்கலையா? என்ன காரணம்? நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து பேசிக்கிறதா தான் பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன்னா வீரப்பன் காசு, விடுதலை புலி காசு தான் பெருசாக தமிழ்நாட்டில் பேசுவாங்க. இல்லை, இப்போ இங்கே நம்மளையே இங்கே வந்து நம்ம காதுக்கு ஒரு மாதிரியே பேசுகிறாங்கல்ல. இவங்களுக்கு என்னடா வீரப்பம் பணம் வந்துருச்சு, இவங்கட்டெல்லாம் வீரப்பம் பணம் இல்லை. இப்போ நான் வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஒரு இதில் தானே உட்காந்துருக்குறீங்க, அதுதான் கேட்குறேன் நான். வீரப்பம் பணம் வந்துருச்சுன்றாங்க. நாம் வந்து வீரப்பம் பணம் தான் நாம் எப்படிங்கிறோங்க. நம்ம வந்து அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்கள அவளுது, அதை ஒன்று தானே அவளுத. மற்றபடி அவங்க வந்து நம்மளுக்கு அவங்க கொடுத்தாங்க, அதை பண்ணினாங்க, அந்த இதெல்லாம் இல்லை. அப்போ சேத்துக்குழி கோவிந்தன் நீங்கள் போய் பார்க்கும்போது உங்கள் சித்தப்பா வந்து இந்த செலவுக்கு வச்சுக்கணும் ஒரு 10-20 கொடுப்பாரா? 20 ரூபா கொடுப்பாரு, 50 ரூபா கொடுப்பாரு, அவ்வளோதானா? ஆமாம், சின்ன பையன் தாங்களா செலவு. அப்போ வந்து வீட்லேயே வந்து 4 நாள் தான் கொடுப்பாங்க. அவங்க 10 ரூபா 50 ரூபா கொடுத்து பெரிய விஷயம் இல்லை. இந்த கருப்பு கலர் நோட்டு 10 ரூபா நோட்டு அது மாதிரி. சரி, இப்போ கடைசி காலத்தில் இப்போ எல்லா பிரச்சனைகளையும் விதவிதமாக பேசுகிறாங்க. வீரப்பன் இறந்த அந்த கடைசி காலத்தில் என்ன நடந்தது? உண்மையில் வந்து அவர் என்கவுண்டர் பண்ணப்பட்டாருங்கிறாங்க, கண் சிகிச்சைக்கு போனாங்கிறாங்க, கண் சிகிச்சை பண்ணுறேன்னு ஏமாற்றிட்டாங்கங்கிறாங்க, ஆம்புலன்ஸில் வச்சு சுட்டு கொண்டாங்க, தயிரில் மோரில் விஷம் வச்சு கொண்டாங்க. இதில் என்ன தான் நடந்து ஒரு 6 மாதமாக? நீங்கள் அதை பற்றி நிறைய பேசியிருக்கீங்களா? இல்லை, பேசிக்கிறேங்க. இது உண்மையிலேயே மக்களுக்கு எல்லாத்துக்கும் 100க்கு 90% 100% தெரியும். இது என்னன்னா, இவங்க வந்து யார் வீரப்பனையாவை என்கவுண்டர் பண்ணி கொள்ளலை. அவங்க இதை வந்து சைனட் வச்சு மோரில் விஷத்தை வச்சு தான் கொன்னது. அது எல்லாத்துக்குமே தெரியும். இது எந்த ஏரியாவில் இந்த சம்பவம் நடந்தது? இது வந்து சிங்காபுரத்தில் சொந்த ஊரில் தான். அங்கே தான் நடந்தது. இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். பொய் வந்து ஒரு உண்மை வந்து எவ்வளோ நாளைக்கு மறைக்க முடியாது. வீரப்பன் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிற காரணமே, இறந்த பிறகு 25 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிற காரணமே வீரப்பன் மரணத்தில் இருக்கிற மர்மம் தான். அப்போ அதெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்காங்களா? அங்கே என்னதான் நடந்துன்னு உங்க காதுக்கு எப்படி வந்துச்சு? எப்படி இறந்தாங்கன்னு? ஆமாம், இல்லைங்க, ஏன்னா எங்களுக்கு தெரியுமில்ல அரசு பக்கம். ஸோ என்ன நடந்துச்சு உண்மை பொய்யும் மறைக்க முடியாது இல்லைங்க. பொய் எத்தனை நாளைக்கு பொய்யை பேசுவேன்? உண்மை ஒரு நாள். அன்னைக்கு இறந்த அன்னைக்கு உங்களுக்கு எப்படி தகவல் வந்து? இறந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சம்மந்தமே இல்லாத ஆம்புலன்ஸ் போகுது வருது. அதே மாதிரி கோயந்துபாடியில் பார்த்தீங்கன்னா அந்த 10 மணி காலையில் 10 மணி சரி, அதுக்கு மேலே வந்து எவனும் மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு போகிறாங்களா செக்கப் போலீஸ், எவனும் ஃபுல் செக்கப். அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் எவனும் மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு போகிறானா? ஏன்னா அவங்க கொடுத்துட்டாங்க, ஒரு வேளை தெரிஞ்சு கொண்டு போய் காப்பாற்றி விடுவாங்க, பொழைச்சிக்குவாங்க அப்படின்றதுக்காக இதெல்லாம் நடந்துச்சு. மக்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு கோயந்துபாடில் போய் இன்னைக்கு விசாரிச்சாலும் கடையில் அத்தனை பேர் சொல்லுவாங்க இந்த அதிரடி படம் என்னென்ன பண்ணிச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் ஆம்புலன்ஸு போனது, திருப்பி மறுபடியும் எடுத்துக்கிட்டு வந்தது, எடுத்துகிட்டு வந்து சிங்கப்பூருக்கு மறுபடியும் வந்தது, இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும்.
இல்லை இப்போ அவர் ஆம்புலன்ஸில் நைட்டு கொண்டு வர்றாங்க, அன்னைக்கு முன்னத்த நாள் காலையிலேருந்தே இந்த மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு போகிறாங்களாங்கிறதெல்லாம் செக்கிங் நடந்துட்டு. அது நான் நடந்தது எப்படின்னா 18ஆம் தேதி தான் அவங்க வந்து அங்கே சுடுறாங்க. 17ஆம் தேதி காலையிலேயே இங்கே நடத்தி விட்டாங்க. சரி. எப்போ காலையிலேயே அன்னைக்கு நைட்டு பிளான் போட்டு 16ஆம் தேதி நைட்டு 17ஆம் தேதி காலையில் முடிச்சுட்டு ஆம்புலன்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த ஆம்புலன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸு கிடையாது, போலீஸ் வேணும். போலீஸ் வேணும், ஆம்புலன்ஸே உங்களை உடனே காலை பெயிண்ட் அடித்து எல்லாம் தெரியாது எழுதிக்கிட்டு கூட உருப்படியாக வந்து ஒரு ஆம்புலன்ஸையே கொண்டு வரல. உண்மை எப்படி மறைக்க முடியும்? அதான் பொய்ன்னு தெரியுது, அதில் ஏதோ ஒரு வரும்ல. அப்படி வந்து கொண்டாந்து 17ஆம் தேதி காலையிலேயே சைனைட் வச்சு முடிச்சுட்டாங்க. இது யார் பண்ணினது? உறவுக்காரங்களா யாருங்கிறாங்க? அது சைனைட் கொடுத்தது உறவுக்காரங்க தான் கொடுத்துக்கிறாங்க. இல்லை போலீஸ் இன்ஃபார்மரான போலீஸ் இன்ஃபார்மர்னா அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு இல்லை உயிருக்கு பயந்து நம்ம குடும்பத்தை எதனா பண்ணி போடுவாங்க அப்படின்றதுக்காக கொடுத்து அரசாங்கம் வச்சு பண்ணி விட்டாங்க. அரசாங்கம் பண்ண என்ன காரணம், கடைசியில் வந்து இது வெளியில் தெரிஞ்ச அரசாங்கம் கெட்ட பேர் ஆகி பெருமல். ஒரு தீவிரவாதியாகவே இருந்தாலுமே அந்த வேலையை பண்ணக்கூடாதுல்ல. நீ சுடலாம், குடிக்கலாம், என்கவுண்டர் பண்ணலாம், அது வேற. நீ சாப்பிட்றதுல சைனைட் வச்சு கொண்டாது எப்படி? அது மாதிரி நடந்தது தாங்க அது. ஆனால் கூடிய விரைவில் உண்மை வெளியே வரும். சரி, வீரப்ப சாகுற அன்னைக்கு வீரப்பனும் சேத்துக்குழி கோவிந்தனா அவர் இன்னொருத்தர், அவர் பேர் சேதுமணி 4 பேர் இறந்த அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு எப்படி தகவல் வருது? அப்போ உங்களுக்கு என்ன வயசு? நான் பார்த்தீங்கன்னா நான் ஓமலூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு 21 வயசு. 21 வயசு சாவமேதம். நான் ஓமலூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். டிவியில் நியூஸை பார்த்து தான் நான் வரேன். இங்கேருந்து அப்பா அம்மா கிளம்பி அங்கே போயிட்டாங்க தருமபுரி. நான் நியூஸை பார்த்துட்டு தான் போகிறேன். சரி. அப்போ என்ன சொன்னாங்கல்ல? என்கவுண்டருனாங்க. அப்பயே எல்லாமே பேசுனாங்க. இதில் என்கவுண்டர்லாம் கிடையாது. என்கவுண்டர்லாம் வேனில் ரத்தம் இருக்கணும், ரத்தமும் இல்லை, எப்படி என்கவுண்டர் நடக்கும்? ரத்தமே இல்லை வச்சு கொண்டு விட்டாங்களே. செத்த பாடி கொண்டு போய் கொண்டாங்க. இங்கே செத்த உடனே ரத்தம் உறைஞ்சி போயிடும். சரி, நீங்கள் அன்னைக்கு பாடியெல்லாம் எப்போ வாங்கினீங்க, என்ன பண்ணீங்க? பாடி அன்னைக்கே அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எடுத்தான்ட்டாங்க. அவங்களே தான் கொண்டாந்தாங்க, நாங்கள் எடுத்துகிட்டு வரல. எப்படி? கவர்மெண்ட் உங்கள் கையில் தானே ஒப்படைப்பாங்க? அங்கே கையெழுத்து போட்டு அவங்களே தானே கூட வராங்க. போலீஸு வருது. சரி. அவங்களும் போலீஸ் வண்டி தனியாக ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு தானே வராங்க. அவங்க வந்து வேறுபையா பாடி அங்கே இதை இறக்கிட்டு அப்புறமா நாங்கள் இங்கே எடுத்துட்டு. இந்த பாடியில் வந்து அப்போ வந்து வீரப்பனமும் சேத்துக்குழியும் அவர் பேர் என்ன சந்திரகவுடா எல்லாத்தையும் எரிக்கணும், இவங்களோட அடையாளம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு தான் பார்த்தாங்க. ஆனால் அங்கே புதைச்சதாகவும் இங்கே சேத்துக்குழி வந்து போலீஸே எரிச்சுக்கிட்டதாகவும் உறவுக்காரங்கிட்ட பேரளவு கையெழுத்து வாங்கிட்டதாகவும் ஒரு பேச்சு இருந்தது. இல்லை அது எப்படின்னா அவரை வேர்பையாவோ புதைச்சாங்க. இப்போ எங்களுது வந்து நாங்கள் வந்து எரிப்போங்க, புதைக்க மாட்டோங்க. சரி. எங்களோட இதில் எங்கள் வழக்கம் வந்து எரிச்சு விடுவோம், புதைக்க மாட்டோங்க. அப்படிலாம் வந்து நாங்கள் தான் அதெல்லாம் வந்து நாங்கள் எரிச்சோங்க. அதெல்லாம் இருந்தால் அவங்க கூட இருந்தாங்க. போலீஸ் எரிச்சுட்டு போகிற வரைக்கும் எரிச்சுட்டு நாங்கள் கூட வந்துட்டுங்க. அவங்க காலையில் வரைக்கும் இருந்தாங்க, அடுத்த நாள் வரைக்கும். யார்? போலீஸ் சுத்தமாக எரியிற வரைக்கும். ஆமாம். சரி, எரியூட்டுனதப்ப நீங்கள் அந்த பாடியெல்லாம் தொட்டு பார்த்துனது தூக்குனது அப்பெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இல்லையா? தூக்குனீங்களா? தொட்டைங்களா? எல்லாம் மூஞ்சி முன்னு தான் தெரியுது. மீதி எல்லாம் கவர் போட்டு கட்டிட்டாங்க. போச்சை இறக்கி வச்சாங்க. போச்சை போட்டவங்க வீட்டாண்ட என் கோயந்து பல்ல வீடுக்குது, சித்தப்பா வீடு. அங்கே போச்சை போட்டங்க. போச்சை போட்டு மறுபடியும் வண்டியில் ஏற்றாங்க. கொண்டு போய் இறக்கி கட்டி அடிக்கி இறச்சி விட்டு வந்துட்டேன். இறக்குனது யார்? நீங்களேவா? ஊருக்கார் இருந்தாங்க, போலீஸுக்கார் அவங்களும் இது பண்ணாங்க, தோக்குனாங்க. ஓஹோ. இல்லை நீங்கள் எல்லாம் தொடவே விடல, அவங்களே போலீஸை பார்த்துட்டாங்க. அவங்க ஆமாம், அதிகமாக தொடத்தை விடல, தூக்குறது மட்டும்தான். ஆனால் போலீஸ் தான் ரவுண்ட் பண்ணிக்கிச்சே. பூஜை போடுறத யார் முக்கியமான பூஜை போடணும், பெரியப்பா அப்பா இது மாதிரி ஆளுங்க பூஜை போட்டு கொண்டு போய் எரிச்சு பண்ணாங்க. சரி, அதுக்கப்புறம் இவர் அப்போதைக்கு என்கவுண்டர்னு சொன்னாங்க, விஷம் வச்சுட்டாங்கன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் கிடைச்ச தகவல்கள்லாம் என்னென்ன கிடைக்குது உங்களுக்கு? அதுக்கப்புறம் கிடைச்ச தகவலெல்லாம் என்கவுண்டருக்கு இல்லை. என்ன சொல்கிறாங்க? எல்லாம் சைன் மோரில் விஷம் வச்சு தான் கொண்டாங்க. இல்லை, 20 வருஷம் ஆச்சு, ஏகப்பட்ட கதைக்கு வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு கிடைச்ச? இல்லைங்க, அது வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. இந்த எரிகுண்டு இது பண்ணாங்க, அதில் சைனைட் மோரில் விஷம் வச்சு கொண்டது உண்மை. விஷம்னா சைனைடு தான். சைனைடு தான். ஓஹோ.
இவங்க சந்தேகப்படுற ஆளாச்சு, அது உங்க சேத்துக்குழி கோவிந்தா சுத்தமா யாரையும் நம்ப மாட்டாங்க. இன்னொன்று எப்படிங்கன்னா அந்த ஒரு 3 மாசமா அது ஒரே இடத்துல அவங்க கிட்ட தான் சாப்பிட்டு இருந்துக்கிறாங்க. அப்படியா? ஒரு குறிப்பிட்ட வீட்லயே சாப்பிட்டு வீட்லயே 3 மாசமா அங்கே தான் வந்து அவங்ககிட்ட தான் கொண்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்க, அவங்ககிட்ட தான் சாப்பிட்டு இருந்துக்கிறாங்க. ஓஹோ. அதனால வந்து ஈஸியா சுலபமா முடிஞ்சிருச்சு. சுலபமா முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு போலீஸ் தொந்தரவு அதெல்லாம் உங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் வரலையா? அவங்க இருக்கிற வரைக்கும் பிரச்சனை, தொந்தரவு இல்லைங்க. அவங்க வீரப்பம் இருக்கிற வரைக்கும் அன்ன வரைக்கும் எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி. அவங்க இறந்த பின்னாடி தான் எங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு? வீரப்பன் இறந்த பிறகு இல்லை, வீரப்பனுக்கு முன்னாடி கேஸ் இருந்துச்சு. அந்த கேஸு முடியவே இல்லை. இப்போ அவங்க இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்த பின்னாடி அவங்க சாபத்துக்கு 1 வருஷம் முன்னாடி கேஸு. அதுதான் வந்து இந்த வீடு அப்போ வந்து கூரை வீடு இருந்துச்சு. சரி. இந்த வீடு வந்து கூரை வீடு, மேலே கூரை போட்டிருக்கோம். அதிரடி படம் வந்துச்சு நைட் 2 மணிக்கு. ஒரு 30 பேர் இருக்கும். ஓ, இவங்க சாகருக்கு ஒரு வருஷம் முன்னாடி? 1 வருஷம் முன்னாடி. சரி. 1 வருஷம் 1.5 வருஷம் வந்தாங்க. எப்போனா துரப்பாண்டி இருந்தார். அப்போ துரப்பாண்டி எஸ்ஐ அப்போ. சரி. எஸ்ஐ வந்து அதிரடிப்படையில் அவர் எஸ்ஐ அவர் இருக்குமே தான். அப்புறம் நிறையா போலீஸு இருந்தாங்க. அதிரடிப்படை கர்நாடகா போலீஸ் இருந்து. சரி. ஒரு 30 போலீஸ் இங்கே வந்து கேம்பு. விடிகால் ஒரு 2:30 மணி 3 மணிக்கும் வந்தாங்க. வந்து படப்படப்புன்னு உள்ளே வந்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குதிர் இருக்கு எங்களுக்கு. அந்த தானி கொட்டி வைக்கிற குதிர் அதெல்லாம் வந்து உடச்சி விட்டாங்க. சரி. ஆரி மூட்டை இருக்கும், அதையும் அறுத்து விட்டாங்க. நிலத்தெல்லாம் இடிக்கிறாங்க கீழே தலைமட்டம். எதுக்கு? பணம் பதுக்கி வச்சுக்கிறாங்க. ஓஹோ. சரி. பணம் பதுக்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னு. அப்போ வந்து அப்பனும் அம்மாவெல்லாம் அது வந்து ராஜ்குமார் கடத்தலுக்கு பின்னாடி நடந்த சம்பவம். பின்னாடி நடந்தது. அதான் அவங்க சாபறதுக்கும் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி எங்கள் அப்பா அம்மாவை அரெஸ்ட் பண்ணுமே. அப்பதான் பண்ணுதா? ஆமாம். ஓஹோ. பணம் பதுக்கி இருக்காங்க. ஆமாம், பணம் தேடுறாங்க. அப்புறம் இதெல்லாம் அப்பனே அம்மாவும் கூட்டிகிட்டு கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பாலவாடியில் எங்கள் சித்தப்பா வந்து சித்தி விட்டுக்காரு. அவரும் அவங்க வீட்லேயும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. இதே மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. பிரச்சனை பண்ணி அவங்க பீரோவில் பணம் இருந்தாங்க, அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சித்தி வீடுனா யாரு? நம்ம இவரோட எனக்கு எங்கள் அம்மா கூட பிறந்தாங்க. ஓ சரி. சித்தி அவங்க இது. அப்புறம் எங்கள் அக்காவை அரெஸ்ட் பண்ணாங்க. எங்கள் அக்கா வீட்டுக்காரரு, எங்கள் பெரியப்பா, எங்கள் அத்தை, எங்கள் சின்னம்மாவட்டு, எங்கள் சித்தப்பா சம்சாரங்க. என் குடும்பத்துலேயே ஒரு 16 பேர். உங்களை ஒருத்தர் தவிர? ஆமாம், நான் ஓடி போயிட்டேன். அப்பலாம் உங்கள் போலீஸ் பிடிக்குமே வந்து என்னையும் துரத்துனாங்க. சரி. என்னையும் துரத்துனாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஒரு 18 வயசு இருந்திருக்கு? 19 வயசு? 18 வயசு 19 வயசு. எங்கள் தம்பி வந்து 9th படிக்கிறான். சரி. அவன் பையன் சின்ன பையன், அவனை ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, இங்கே படிச்சுட்டு இருக்கிறான். அப்புறம் நானும் 1 வாரம் ஒளிஞ்சிருந்தேன் கரெக்டில். இவங்க பெரிய டார்ச்சரு. அப்போ பணம் ஏதாவது பிடிச்சாங்களா? இருந்தால் தாங்களே. அப்புறம் நான் பார்த்தோம், இது இங்கெல்லாம் தான் முடிச்சு பொண்ணு போடுவாங்க. ஆந்திரா போயிட்டோம் 1.5 வருஷம். ஓஹோ. அப்பா அம்மா வெளியே வந்து பின்னாடி கடைசியாக அப்புறமா தான் வந்தோம். அப்பா அம்மா மேலே என்ன கேஸ் போட்டாங்க? அப்போ அதான் வீரப்பன் சொந்தக்காரங்க பத்தி கொண்டு போகிறாங்க, அவ்வளோதான். பத்தி கொண்டு போகிறாங்க, சப்ளை பண்ணுறாங்க, பணம் பற்றிக்கிட்டாங்க. வண்டி டிவிஸ் ஒன்று வாங்கி விட்டானே, டிவிஸே தூக்கிட்டு போயிட்டேன். அப்புறம் அது திருப்பி கொடுத்தாங்களா? இல்லை, எங்கேயும் அவ்வளோத்தான். ஸ்கூட்டியா? டிவிஸுங்க. அப்போல்லாம் டிவிஸ் தாங்களா? 19,000 ரூபா. சரி. அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அக்கா வீட்டுக்கு ஒரு வண்டி, எங்களுக்கு ஒரு வண்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி. அப்புறம் செங்கப்பாடியிலேருந்து வந்த பின்னாடி மாடு விற்று வச்சுருந்தாங்க, 60 மாடு. அந்த மாடு விற்று அந்த பணத்தை பேங்கில் போட்டிருந்தாங்க. குளத்தூர் இண்டியன் பேங்க். மாடு ஆடுலாம் அங்கேருந்து செங்கப்பாடிலேருந்து வரும்போது ஓட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்து மேய்க்கமல்ல, அங்கே அதை விற்று அதை வந்து பேங்கில் போட்டிருந்தாங்க. இந்த பேங்கில் இந்த பாண்டு பத்திரம் அதையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது எப்படி எடுக்க முடியும்? இவங்க பேர்லையில் இருக்கும். வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பேங்க்லேயும் மண்ணில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
ஓஹோ, ரெக்கவரி பண்ணிருக்கோம். அது பண்ணிட்டாங்க. ஓஹோ, இதெல்லாம் நடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு வீரப்பன் இறந்து பிறகுதான் விட்டாங்களே இவங்க? அவர் அப்பா அம்மா 3-4 மாதம் ஜாமீன் இல்லை. இது தமிழ்நாடு போலீஸ் தான்? தமிழ்நாடு போலீஸ் அதிரடிப்படத்தான். அப்புறம் ஜாமீனில் வெளியே வந்தாங்க. வெளியே வந்து கேஸ் நடத்தியிருந்தாங்க. இப்போ தான் முடிஞ்சு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும் முடிஞ்சு. இது என்னென்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா வீரப்பன் வந்து ராஜ்குமார் கடத்தல கோடிக்கணக்கான பணம் வாங்கினதாகவும் அந்த பணத்தை வந்து வீரப்பன் உன்னோட ஃபேமிலிக்கு கொஞ்சம் 30 லட்சம் 20 லட்சம் நல்லா பிரித்து கொடுத்து அவங்க டோசர் கீசரெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்கன்னு அப்போ ஒரு பேச்சு இருந்தது. அங்கெல்லாம் செய்தி எழுதியிருக்க பத்திரிகையில். அந்த நேரத்தில் அநேகமாக சேத்துக்குழியார் குடும்பத்துக்கு கொடுத்துருக்கலான்னு தான் இந்த ரெய்டு நடந்திருக்குமோன்னு எனக்கு டவுட் வருது. அப்படிதான் இல்லைங்க, அப்படி நடந்து அது எப்படி சேத்துக்குழி குடும்பத்துக்கு மட்டும் வீரப்பன் காசு கொடுக்காம விடுவார்? ஊரே சாப்பிட்ருக்குது அவர் காசை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்களை பார்க்குறீங்களா, பெரியப்பா ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் சேத்துக்குழியில் இருக்கிறார். மறுபடியும் அவர் சொந்த ஊருக்கு இப்போ தான் போனார் அவரும். ஓஹோ, நானும் சொந்த ஊருக்கே போயிடண்டான்னு சொல்லி எங்கள் குடும்பத்திலேயே அவர் ஒருத்தர் தான் இப்போ சேத்துக்குழியில் இருக்கிறார். சரி. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கோயந்திப்பாடில் இருக்கிறாரு. சென்ராஜ் விட்டார் போய் பாருங்க. அவங்க ஓட்டு வீடு, பழைய ஓட்டு வீடு. அவர் கோயந்திப்பாடியில் இருக்கிறாரு. இன்னொரு சின்னம்மா வந்து செட்டிப்பிட்டி சின்னம்மா. அவர் குழந்தை பையன் கட்டி வச்ச வீட்டை விற்று விட்டாங்க. கடனாகி விற்று விட்டு இப்போ வேற இடத்துல ஒரு வீடு கட்டி இப்போ போய் இருக்கிறாங்க. சரி. இன்னும் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தையும் 2 அத்தைங்க இருக்கிறாங்க. ஒரு அத்தை வந்து லக்கம்பட்டி, இன்னொரு அத்தை பெருமா கோயில் போயிருந்தோம் அங்கேயே. அவர் என் சின்ன அத்தை வீட்டுக்காரரும் அவரும் வேறு பேசலாம். தடாவில் 10 வருஷம் தூர். சரி. ஐயாவுன்றது அங்கே கர்நாடகாவில். அவர் அங்கே ஜல்லிபாளையத்தில் இருந்தாங்க. குடி 10 வருஷம் ஜெயிலேருந்து விட்டு வெளியே வந்தார் அத்தை வீட்டுக்காரர். ஆமாம். அவர் இப்போ பக்கமாக இறந்துட்டார். 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம். இன்னொரு அத்தை வீட்டுக்காரரு அவர் லக்கம்பட்டியில் அவரும் இறந்துட்டாரு. அவருக்கு கேஸ் எல்லாம் ஆமாம் வேறு பேசால் தான் அவரும் இறந்துட்டாரு. அவரு கேஸ் உள்ள இருந்து ஜெயிலுக்குள்ள இருந்தாரு. அவரு வந்து வெளியே வந்து அவரும் இறந்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 அத்தை வீட்டுக்காரர் அங்கே. இப்போ போய் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்தையும் பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு. இப்போ நீங்கள் என்ன உங்கள் அப்பா என்னதான் சொத்து சம்பாரிச்சு வச்சாரு? ஒன்றும் இல்லை. எதுக்கு தான் அப்புறம் சேத்துக்குழி கோவிந்தம் வந்து வீரப்பன் கொண்டு தானே? அது என்ன கடனா கடமையா இல்லை தெய்வீகமா? அது என்னது என்னன்னு அவரை தான் கேட்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இது கெவுர்முடு வந்து இப்போ இந்த இதெல்லாம் இல்லைங்க புறம்போக்காக இருந்தது. அப்போ வந்து இல்லாதவங்க வீடு கட்டிக்கலாம்னு சொல்லி அன்னைக்கு நாங்கள் பிடிச்சி இங்கே வந்து வீடு கட்டணும். ஓஹோ. இங்கே வந்து இந்த வீடு கட்டின வீடு இன்னும் பட்டா கிடையாது. இப்போ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா உள்ள அந்தான முன்னாடிக்கிறவங்களுக்கு தான் இப்போ பக்கமாக பட்டா வந்துக்குது. அது எப்படின்னா 3/4 சென்ட் 1 சென்ட்டுக்கு பட்டா கொடுத்துக்கிறாங்க. அதுவும் 5 பட்டா இல்லை தோராய பட்டா தான் கொடுத்துக்கிறாங்க. சரி. இன்னும் பட்டா வந்து கொடுக்கல. இன்னும் பட்டா இல்லாமல் தான் இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் போய் பாருங்க இந்த நிலமையில தான். நீங்கள் எத்தனை பேர் அண்ணன் தம்பி? நாங்கள் வந்து நான் ஒருத்தன் தான். இப்போ 2 பேர். அக்கா 1. அக்காவை பார்த்தீங்கன்னா சிங்கிளி மோட்டில் கொடுத்துக்குது தருமபுரி மாவட்டத்தில் நெருப்பூர் பக்கம். நான் 1 தம்பியும் தான். தம்பி இறந்துட்டான். அவர் கல்யாணம் இல்லாமல் இறந்துட்டாரா? ஆமாம். ஒரு 11 வருஷம் ஆகுது. ஓஹோ. 1 வருஷம். எத்தனை வயசில்? 11 வயசு ஆகுது. 11 வருஷம் ஆகுது இறந்து. ஓஹோ. அவர் என்ன வயசில் இருந்தார்? அவங்க இறக்கும் போதும் வயசு ஒரு 27. கல்யாணம் இல்லை அப்போ? கல்யாணம் இல்லை. கல்யாணம் பண்ணாங்க. அது குழந்தை குட்டியெல்லாம் குழந்தைங்களாம் இல்லை. கல்யாணம் ஆகி 2 வயசு ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன தொழில்? நாங்கள் வந்து மேசன் வேலை, கொத்தனார் வேலை தான் செய்கிறோங்க. ஓஹோ. இப்படி அப்போ என்னதான் ஒன்றுமே சோர்ஸ் இல்லையே, இப்படி ஒரு கூலி வேலையாக தான் இருக்கிறீங்க. ஆமாம். இதே வீரப்பனோட சுற்று வட்டாரமெல்லாம் ஒரு அளவுக்கு வசதியாக இன்றைக்கி அரசியல் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட பொருளாதாரங்கிறது இருக்கிறாங்க. நம்மகிட்ட எல்லாம் நாங்கள் இப்படி இருக்கிறோங்க. இப்போ எல்லாத்துக்குமே தெரியுங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நாங்கள் என்ன நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு தெரியும். வீரப்பன் இறந்த பின்னாடி அதாவது சேத்துக்குழி கோவிந்தனை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணி கொண்டதா, அந்த மீசையெல்லாம் பிடுங்கி இருக்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, உங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரிஞ்சது? எப்படி சொல்கிறாங்க? இல்லைங்க, அது உண்மைதான். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று. பார்த்தீங்கன்னா மயக்கம் இது மோரில் விஷம் கலந்து கொடுத்து ஆனால் சாகலை. லேட் சைனட் வச்சு உடனே எல்லாம் சாக கிடையாது. சரி. உடனே சாக கிடையாது. மயக்கம் மட்டும். உயிர் இருக்கும். அப்படி உயிர் இருக்கும், நினைவு எதுவும் இருக்காது. சரி.
நீ எந்திரிக்க முடியாது, ஓட முடியாது, எதுவும் பண்ண முடியாது, சுயநலம் இழந்துற மாதிரி அது மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க. சரி. கொடுத்து தான் பயங்கர ஸ்லோ பாய்சனை கொடுத்துருக்காங்க. ஸ்லோ பாய்சன்னா நினைவு எதுவும் இருக்காது, செத்த போனதுக்கு சமம். ஆனால் உயிர் மட்டும் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு போலீஸுக்காரங்க வந்து என்ன கோபம் என்ன பகை இருந்துச்சா அத்தனையும் வந்து வீரப்பணம் வந்து இது மாதிரி சித்திரவதை பண்ணணும்னு சொல்லி தான் அதை பண்ணிக்கிறாங்க. பண்ணி பார்த்தீங்கன்னா சரியான அடி பயங்கரமாக சித்திரவதை பண்ணிக்கிறாங்க. காலையில் கொடுத்த நீ சாயங்காலம் வரைக்கும் சித்திரவதை பண்ணிக்கிறாங்க. மீசெல்லாம் சிரைச்சி விட்டு அடித்து இப்போ துப்பாக்கியெல்லாம் கட்டையாலெலாம் அடிச்சுக்கிறாங்க. என்னென்ன கொடுமை பண்ணணுமா பண்ணி பயங்கரமாக சித்திரவதை பண்ணி தான் ஒன்று. இது எப்படி உங்களுக்கு எந்த வகையில் தகவல் அப்படி வருது? இதுனா அங்கே எப்படி யார் மூலியமா நடந்துச்சா அங்கேருந்தே தகவல் நம்மளுக்கு தெரியுது. சரி. அங்கேருந்தே நம்மளுக்கு தெரியுது யார் பண்ணனா. சரி, இப்போ வந்து விஷம் வச்சு இப்போ நீங்களோ நானா கொடுத்துட்றோம். அவங்க வந்து உயிர் மட்டும் இருக்குது. இந்த நிலையில் தான் போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஆமாம், போலீஸ்கிட்ட எப்படின்னா அதுவுமே வந்து போலீஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் அங்கேயும் போலீஸுக்கார்ட்டையுமே டீல் தான் நடக்குது. எப்படி? கர்நாடகா கொடுக்குற தமிழ்நாட்டுக்கு. ஆமாம். இப்போ வந்து நான் எப்படின்னா நான் சொல்கிற டிமாண்டுக்கு நீ ஒத்து வந்தீங்கன்னா உனக்கு பாடி, இல்லைன்னா இல்லை. டிமாண்ட் வைக்கிறது யாரு? சைனட் ஆறு கொடுத்து வச்சோன்னா அதை கொடுத்து வச்சோம். போலீஸ்க்கேவா? போலீஸுக்கு. ஏன்னா பாடி எங்கே இருக்குதுன்னு போலீஸுக்கு தெரியாது. அப்படியா? சரி. அதை வச்சவனுக்கு தான் தெரியும். நான் சொல்கிற டிமாண்டுக்கு வந்தீங்கன்னா பாடி உனக்கு, இல்லைன்னா பாரு கேம்பு கர்நாடகா. அங்கே அவங்க கிட்ட பேரம் பேசி. ஆமாம், அப்படின்னு தமிழ்நாட்டில் பேசுகிறாங்க. சரி. அவங்க என்னென்ன டிமாண்டோ அதுக்கெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. இது புதுசாக இருக்க. என்னென்ன டிமாண்டா இதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. எந்த மாதிரியான டிமாண்டுன்னு காது வழியாக செய்தி வருது? அதெல்லாம் பல விதமாக வருது. பல இதாக வருது. அதில் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்து கடைசியில் அந்த பண்ண ஆளையும் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணாரு. இந்த டிமாண்ட் போட்ட ஆளையும் முடிக்கிறதுக்கு. எனக்கு பாடி கிடச்சிச்சு, நீ வேணா முடிச்சிடணும். ஆமாம், இல்லைன்னா வெளியில் சொல்லி போடுவான். சரி, அப்போ அந்த ஆள் தப்பிச்சிட்டானா? அந்த ஆள் வந்து தப்பிச்சாட்டா அதில் உள்ள இருக்கிற ஆள் ஒரு ஆள் தப்பிக்க வைக்கிறான். போலீஸில் இருக்கிற ஆள் ஒரு ஆள் தப்பிக்க வைக்கிறான். சரி. இது ஏன்னா நம்ம தான் பேச்சு கேட்டு தான் அவன் பண்ணான். நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, அவனை அவனை காப்பாற்றி விடுறான். இப்போ இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ட்ராமா நடந்திருக்கு போலீஸுக்குள்ளேயே. சரி. போலீஸுக்கு இல்லை, அந்த அரசாங்கத்துக்குள்ளேயே நடந்துக்குது. விஜயகுமாருக்கு அனைத்தும் தெரியும் என்னென்ன நடந்துச்சுன்னு. சரி, இதெல்லாம் ஏன் யாருமே வெளியே கொண்டு வர்றதில்ல? வெளியே எப்படி கொண்டு வருமாங்க? வெளியே யார் கொண்டு வராங்க? இப்போ வீரப்பன் ஐயா குடும்பத்துலேயும் யாரும் அதை கண்டுக்கிறதில்ல. ஏதோ ஒரு நாளைக்கு வராங்க, சாமி கும்பிட்றாங்க, போகிறாங்க. ஆமாம், சமாதிக்கு வர்றாங்க, போகிறாங்க. அவர் யாருனாலும் அவர் பேரை வச்சு பயன்படுத்தினா கேஸ் போடுறாங்க. அவங்க அதுக்கு தான் அவங்க. சரி. என்னத்துக்கு எங்கள் வீட்டுக்காரன் பேரை பயன்படுத்துகிற? ஓஹோ, அப்படி வேறு வருதா? இல்லை, இப்போ நீங்கள் இப்போ அவங்கள இப்போ சொல்லப்போனால் நீங்கள் உங்களுக்கு தெரியுமா இல்லையா, நான்லாம் அன்றைக்கி பத்திரிக்கையில் குமுதம் பத்திரிக்கையில் இருந்தபோது வடவள்ளியில் வந்து ஒரு அம்மா கூட இவங்க வீரப்பனோட சம்சாரமே அங்கே இருந்து செந்தாமரை கண்ணன் எஸ்பி கூட வந்து இது பண்ணி அவங்க காட்டி கொடுத்து தான் வீரப்பனை கொண்டாங்க. எனக்கு தொகை அது வரலன்னு அந்த அம்மா கூட இது பண்ணிட்டு இருந்தது. அப்படியெல்லாம் நாங்கள் அன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு, செய்தியெல்லாம் வந்திருக்கு. ஆனால் அது அப்படியே சுத்தமாக மூடி மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி வீரப்பனுக்கு மாலைக்கண்ணு இருந்ததுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சும்மா போயிங்க. அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் நாங்கள். சும்மா போயிங்க. அவங்களாம் நாடகம். வீரப்பனுக்கு எப்படி மாலைக்கண்ணு வந்து அவருக்கு வருமா மாலைக்கண்ணு இருந்துச்சு அவங்க தெரியுமாம்மா? அதெல்லாம் செய்திகள் வந்துச்சு. அதெல்லாம் சும்மா அவங்க பேர் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஓஹோ. இப்போ வீரப்பனும் சைனட் வச்சு நான் சுட்டு விட்டோம், தமிழ்நாடு நான் ராஜகுமார் தலைமை விஜயகுமார் தான் நான் என்கவுண்டர் பண்ணணும்னு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா சொல்லிச்சு. ஆமாம், சுட்டா பிடிச்சிங்க.
அதை இல்லைன்னு தான் ஜனங்களே சரி சனங்க சொல்லிக்கிறாங்க. அதில் இருக்கிற அதிகாரிங்களுக்கெல்லாம் வீடு கொடுத்தீங்க, பணம் கொடுத்தீங்க, எல்லாம் பிடிங்கிட்டீங்க. திருப்பி கவர்மெண்ட் ஆர்ட்டுமே இல்லையா, எல்லாமே பிடிங்கிட்டாங்களே. ஓஹோ, மக்களுக்கு வெளி உலகம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அன்னைக்கு எல்லாம் இது பண்ணிட்டாங்களே. இல்லை எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வீடு கொடுத்தது பதவி கொடுத்தது அதெல்லாம் இல்லைங்க. எங்க இப்போ யார் எந்த வீடு கொடுத்தாங்க, எந்த வீட்டில் போலீஸ்காரங்களுக்கு இல்லையா? அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அப்போதைக்கு விளம்பரம் தான். ஆமாம். ஓ, அப்புறம் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் சுட்டு பிடிச்சி தான் கொடுப்பாங்க. பணத்தை எடுத்துட்டு போய் நெத்தியில் வச்சு சுட்டா எப்படி கொடுப்பாங்க அவங்களுக்கு? சரி, நீங்க சொல்றது புது விதமா இருக்கு. இல்லைங்க, இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் தான். ஓஹோ, இதுல போலீஸ் இல்லையா? ஆமா, சரி. ஸ்டேப்லாம் தவங்க விட்டு எடுப்பேன். சரி, அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல. இல்லை, கொடுத்தது பிடிங்கிட்டாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா என்ன பிடிங்கிட்டாங்க? பணம் அறிவிச்சிருந்தாங்கல்ல. சரி, அதே தான் பணம் கொடுத்துக்கிறாங்க. வீடு அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது வேறையா? ஆமா, அவங்களுக்கு அந்த பென்ஷன் மட்டும் வருது. அது வேலையில் இருந்ததுக்கான பென்ஷன். ஆமா, அவங்க ஒன்றும் பண்ணலையே. சரி, உங்க பேட்டியில் வந்து தொடர்ந்து அந்த துரைக்கண்ணன், அவர் பேர் என்ன, ஒரு எஸ்ஐ பத்தி பரவாயில்ல, துரைப்பாண்டி அவர் தான் எங்க அப்பாவை காப்பாத்தினாரு, அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க, அடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றீங்களே, என்ன? இல்லை, அந்த இதில் வந்து எப்படின்னா அவரு எஸ்டேப்பில் இருந்தாரு. சரி, எஸ்டேப்பில் வந்து எங்கள் அப்பாவை பிடிக்கும்போது எஸ்டேப்பில் இருந்தார். சரி, அதுக்கு பின்னாடி குளத்தூருக்கு எஸ்ஐயா மாத்துறாங்க. எப்படின்னா குளத்தூர் காவல் நிலையத்தில் எஸ்ஐயா மாத்துறாங்க அவரை. அந்தாண்ட ஏரியூர் ஸ்டேஷன், தருமபுரி மாவட்டம். அங்கே வந்து அவங்க தம்பி ஒருத்தர் இருக்கிறார். ஒரு பேர் சரி தெரியல, மறந்துடுச்சு. சரி, ஆறுமுகமா என்னமோ பேர். அவங்க தம்பி அங்கே எஸ்ஐ. இந்த ஏரியாவில் கள்ளச்சாராயம் அதிகமான சாராயம். சரி, சாராயம் அதிகமாக இருக்கும். யாரோ வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணார். யார்? துரைப்பாண்டி. ஓஹோ, இந்தாண்ட துரைப்பாண்டி, அந்தாண்ட அவங்க தம்பி ஒருத்தர் இருந்தார். அவங்க 2 பேரும் எப்படின்னா, அந்தாண்ட போலீஸ் இருந்தால் ஆத்தாட்டிக்கிறது, அந்தாண்ட போலீஸ் இருந்தால் அவங்க இந்தாண்ட தாட்டிக்கிறது, இப்படி இருந்தாங்க. 2 பேரையும் போட்டு தான் சாராயத்தை உடைச்சு. சரி, துரைப்பாண்டி எல்லாத்துக்கும் வந்து இதுக்கு மேலே சாராயம் காசாதீங்க, உங்களுக்கு வேறு வாழ்வாதாரம் பண்ணிக்கான்னு சொல்லிட்டு அது கேஸு போட்டு கோர்ட்டில் இதில் கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த சாராயம் காசுக்கும் 30,000-30,000 ரூபா பணம் வாங்கி கொடுத்தா இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த டோட்டலாக சாராயம் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செங்கல் சூளை ஜேசிபி ஓனராக வச்சு அவங்க போல பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கிறாங்க. இப்போ சாராயன்றதே இல்லை நம்ம ஏரியாவில். இப்போ உங்களுக்கு அந்த வகையில் அப்பாவை கேஸ்லேருந்து ஏதாவது காப்பாற்றினாரா, என்ன பண்ணார்? இல்லைங்க, அந்த இதில் வந்து உங்களை வந்து வீடு ரைடு பண்ணது அவர் தானே? ஆமாம், அவர் தலைமை தான் ரைட் பண்ணுறாங்க. அப்போ வீட்டில் ஒன்றும் இல்லை, எதுக்கு ஒரு மேலே கேஸ் போடணும்? அவ்வளோ நேர்மையான அதிகாரி. நேர்மையான அதிகாரினா அவங்க மேலிடம் அப்படி இருக்குது, சொந்த பந்தெல்லாம் தூக்குன்றாங்க, அவங்க கட்டையில் அவங்க பண்ணுறாங்க, அது மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் கல்குவாரையில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் நல்ல வருமானம், கொஞ்சம் வசதியாக இருந்தாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் கொண்டு போய் பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டோங்க, அதனால தான் அவங்க இந்த அளவுக்கு வசதியாக இருக்கிறாங்கன்னு அவங்கள பிடிச்சி அடிச்சு. கல்குவாரி வச்சிருக்கிறது யாரு? அவர் இங்கே தான் இருக்கிறாரு, நம்ம ஊர் மாமா தான் அவரும். சரி, மாணிக்கன்றவர் அவரு கல்குவாரையில் ஏலகிரி மலையில் ஆள் வச்சு கல் குவாரையில் வேலை செய்கிறாங்க. அங்கே அவங்க கிட்ட கொண்டு போய் உங்கள் பணத்தை பூரா பதுக்கிட்டீங்க. அவங்க வந்து அங்கே வேலை செஞ்சு இங்கே ஒரு கடை ஒன்று வாங்கினாங்க சத்யாநகரில். சரி, இந்த கடையை வாங்கிட்டாங்கன்னு நாங்கள் கொண்டு போய் பணத்தை அவங்ககிட்ட கொடுத்து எங்கள் பணத்தை வச்சு அவங்க கடையை வாங்கினாங்கன்னு சொல்லி அவங்கள போலீஸ் தூக்கிட்டு போய் அவங்கள கண்ணுக்கு மொளா அப்படி போட்டு அடித்து, அப்புறம் கடைசியில் அவங்க வந்து அவங்களுக்கு எங்களுக்கும் சம்மதமே இல்லை. என்ன பணம் கொடுத்தாங்கன்னா அந்த ஓனர் அங்கேருந்து இத்தனை வருஷமாக வேலை செஞ்ச நோட்டெலாம் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் விட்டாங்க. ஓஹோ, அந்த அதிரடிப்பட மேட்டூர் கேம்பில் அப்படி பண்ணாங்க. அப்போ வந்து என் தம்பி வந்து 10ஆவதுல ஒரு சப்ஜெக்ட் விட்டுட்டான், ஃபெயில் ஆகிட்டான். சரி, அதில் வந்து உங்கள் தம்பி? ஆமாம். அப்போ வந்து நீ சித்தப்பாவனாலும் குடும்பமே பாதிக்கப்பட்டுருச்சு, இதனாலும் வந்து அந்த 10th பாஸ் பண்ணது ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணு, எஸ்டேபில் அவனுக்கு வந்து வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. யாரு? துரைப்பாண்டியே பண்ணாரு. அதுக்கு என் தம்பி எங்கள் சித்தப்பா உள்ள இருக்கிறாரு, சித்தப்பாவை பிடிக்க நான் போலீஸ் ஆகணுமா, நான் எனக்கு அந்த வேலையே வேணாம், படிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டான். அடி பயங்கரமாக அடித்தாங்க. நான் எங்கள் அப்பா தம்பிவா தம்பி எதுக்கு அடிச்சா? அதை படிக்கிறதுக்கு, அந்த படித்து ஒன்றை பாஸ் பண்ணு நீ, நான் வேலை வாங்கி தரோம். ஏதோ எங்களால் உங்களுக்கு எல்லாம் கெடுதல் வந்துச்சு.
எங்கள் வேலையை பார்த்தங்க. ஆனால் நீ அப்போ உங்க வீரப்பன் சேத்துக்குழி கோவிந்தார்கள் உயிரோடு இருக்கிறாங்க? உயிரோடு இருக்கிறாங்க. அப்பவே வா? அப்போவே உயிரோடு இருக்கும்போதுமே நான் எங்கள் அப்பாவும் என்ன தான் கூட்டி வர சொல்கிறாரு. கேம்புக்கு கூட்டிகிட்டு போகிறோம், மேட்டூர் கேம்புக்கு கூட்டிகிட்டு போய் சொல்கிறத கேட்கலவும். எங்கள் அப்பாவும் சொல்கிறேன், எங்கள் அப்பாவும் சொல்லி கேட்கல, நானும் சொல்லி கேட்கல. எங்களை உட்கார வச்சுட்டு அடிக்கிறாரு. இதை நீ படி, இவ்வளோ வந்து இழந்துட்டீங்க, இந்த குடும்பமே வந்து எல்லாம் சிந்தாமணமாகி கிடக்குதுங்க. எதான் நாங்கள் இதுக்காக வந்து உங்கள் சித்தப்பாவை இவர் இது பண்ணுறதுனால இதுனால ஒரு வேலை இருக்கட்டும், 10th மட்டும் பாஸ் பண்ணான்னு. என்னால் முடியாதுன்ட்டான். நீ அடித்து என்னை கொண்டாலும் சரி ஆவான்ட்டான். சரி, இந்த கராத்தே கோபாலகிருஷ்ணன் வந்து உங்கள் சித்தப்பாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன காரணம்? அது என்ன அந்த ஸ்டோரி என்னது? இல்லையா, அவர் வந்து என்ன காரணம்னா பயம். யாருக்கு? கராத்தே கோபாலனுக்கு. என்ன பயம்? என்ன பயம்னா உயிர் பயம். இல்லை, அவருக்கும் வீரப்பனுக்கு என்ன சண்டை நடந்த? முதல்லையே சண்டைலாம் இல்லையா, அவரு தான் வந்து நான் தான் பிடிக்கிறோம். வீரப்பனை பிடிக்கிறேன்னு சவால் தான் பிடிக்கிறோம். நான் தான் உன்னை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டது. அவரு தானே நானும் வண்ணியா நீயும் வண்ணியா சரண்டர் ஆகும், மோதிக்கலாம் பார்த்துக்கலாம் வீரப்பா நீயா நானா அப்படின்னு சொன்னா. ஆமா, இன்னும் படியாச்சு தான் நானும் படியாச்சு தான் வாழை பார்த்துக்கலான்னு. அப்பயே வந்து வீரப்பைய போட்டிருப்பாரான். என்னால படையாச்சுன்னு சொல்லி ஆளுவரம் இங்கே கத்திருக்கணும். அதை போஸ்டர் அடிச்சு விட்டுனாங்க. இவரா அவரா எதுவுமே எழுதி ஒட்டிட்டாங்க. இப்போ பார்த்துட்டு இல்லை, அவரு வந்து வீரப்பம் ஆளுங்க தான் வந்து ஒட்டி போனது. இது மாதிரி இந்த இடத்துல இருக்குன்னு எழுதி கொடுத்து விடுது. வர சொல்லு, இந்த இடத்துல இருக்கிறோம், வர சொல்லு, அவனும் பண்ணி நானும் வந்து பார்த்துக்கலான்னு வீரப்பன் எழுதி கொடுத்துருக்காரு. ஆமா, போகல. சரி, அதுக்கு பயந்துக்கிட்டு தான் என்னைக்குனாலும் உனக்கு தாண்டா சாகுன்னு கராத்தே கோபால் சொன்னது. என் கையில் தான் சாகு. ஆமா, வீரப்பன் என்னைக்குனாலும் நீ என் கையில் தானே சாகு அப்படின்னு. அந்த பயத்திலேயே இவங்க எல்லாத்தையும் சொந்த பந்தத்தில் ஒரு 17 பேர்த்த இந்த கவர்மெண்ட்ல சாப்பாடு கொடுக்குறான்னு சொல்லி உங்களை கூட்டி போய் வச்சுக்கிட்டு உங்க சித்தப்பா கூட்டு போன சித்தப்பா மாதிரி அதே மாதிரி ஒரு 17 பேர்த்த கூட வச்சுட்டாங்க. இவரு மட்டுமல்ல, அதாவது குழந்தை அவரு மட்டும் இல்ல, அதெல்லாம் அது மாதிரி 17 பேர் கூட வந்தவங்க. அந்த குழந்தை பையனோட 17 பேர். ஆமா, இப்ப 21 பேர் செட் ஆகல. ஆமா, 23 பேரு. அதுல பாத்தீங்கன்னா 17 பேர் அது மாதிரி சொந்தக்காரர், குழந்தை பையன் மாதிரியே எல்லாம் இன்ஃபார்மர். அத்தனை பேரும் போலீஸ்காரங்க கிடையாது. சரி, போலீஸ்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 23 பேர் செத்தீங்க, ரைட்டு. போலீஸ்காரங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு வேலை நிவாரணம் கொடுத்தீங்க, ஒரு 4 பேர் தான் இருப்பாங்களா? ஆமா, மீதி இவங்க 17 பேர்த்துக்கு யாரு பணம் கொடுத்தா நிவாரணம்? உங்க குழந்தை பையன் இருந்ததுக்கு உங்க குடும்பத்துக்கு எதுவுமே கொடுக்கல. ஓஹோ, அந்த 17 பேர்த்து குடும்பத்துக்கு என்ன கொடுத்தாங்க? ஒன்றும் கொடுக்கல. அவங்க சேஃப்டிக்கு கூட்டி போய் வச்சிருந்தாங்க. அதில் கராத்தே கோபால் மட்டும் தப்பிச்சுக்கிட்டான். படியில் நின்றுக்கிட்டு ஆள் எப்படியா, அதுதான் இந்த பாலாறு குண்டு வெடிப்பு. பாலாறு குண்டு வெடிப்பு. அப்போ அது நடக்கும்போது உங்களோட வயசு என்ன இருக்கும்? கண்ணி வெடி. அது அப்போ கொஞ்சம் சரியா தெரியல, விவரம் தெரியும், சத்தம் கேட்குது எங்களுக்குலாங்க. அந்த பாடி உங்ககிட்ட கொடுத்தாங்களா? பாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் எல்லாம் பீஸ் செஞ்சு போச்சு. போட்டு கட்டிச்சு ஒரு மூட்டையாட்டம் போட்டு கவர் பண்ணி பேர் எழுதி தான் கொண்டாந்தாங்க லாரி. ஓஹோ, அது நீங்கள் போய் பார்த்தீங்க? போனாங்க. சரி, அப்போ குழந்தை பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம், கல்யாணம் ஆகி குழந்தைங்க 2. எத்தனை? 2 குழந்தைங்களா? ஒரு பொண்ணு ஒரு பையன். ஆமாம். சரி, இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கும் எனக்கு ஒரே வயசு. சரி. பையன் சின்னது. அதுக்கு அவன் பையன் வந்து குழந்தைப்ப. அவர் பேர் குழந்தை பையனா? இல்லை, அவங்க பையன் பேர் குழந்தை பையன். அவங்க பையன் பேர் தங்கராஜ். ஓ, இப்போ அவங்க வீட்டில் எப்படி பாடுபட்டு போகிறாங்க? அவனும் டைல்ஸ் ஓட்டு போகிறான். அவனும் அந்த பையன். ஓஹோ, படிக்கல. அவங்க அம்மா என்ன வேலை செஞ்சு? 10வது வரைக்கும் படிச்சுக்கிறான். அவங்க அம்மா மீன் குஞ்சுக்கு மீன் பிடிக்க போவோம். மீன் பிடிக்க போவோம், ஆற்று வேலைக்கு, காட்டுக்கு. இப்படித்தான் வாழ்க்கை. அப்படித்தான். இப்போ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேயோ அல்லது வீரப்பன் சைடில் இருந்தோ எது ஹெல்ப் எல்லாம் வரல? அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்கள் வீட்டில் வந்து போக்குவரத்தெல்லாம் உண்டா அவங்களுக்கு? யாருக்கு? பேசுவோங்க, அதிகமாக வச்சுக்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்கள் பெரியப்பா குடும்பம் தானே அதுவும்? ஆமாம், சித்தப்பா அப்போ இருந்தே எல்லாம் டச் இல்லைங்க. ஓஹோ, அப்போனா ஒரு நல்லது கிடத்தனா வருவோம் போவோம். அப்படி. ஓஹோ, அவர் இன்னொருத்தர் வந்து ஜெயிலில் போய் செத்தவருக்கு வந்து அவருக்கு ஒரே ஒரு பையன். ஓ, அவர் பையன் உண்டு. அது எங்கே இருக்கிறாங்க? அவங்க கோயந்தபாடி. அவர் பேர் என்ன சொன்னீங்க? சின்ராஜா? ஆமாம், ஒரு பையன், ஒரே ஒரு பையன் கோயந்தபாடியில். அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க? அந்த அம்மாவும் காட்டு வேலைக்கு தான் போகுது. காட்டு வேலைக்கு தான் போகுது. எல்லாம் கூலிக்காரங்க. எல்லாம் கூலிக்காரங்க.
சரி, இவங்களுக்கு இந்த மாதிரி வீரப்பன் இதில் வந்து இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சேத்துக்குழி குடும்பம் அப்படின்ட்டு எதுவும் உதவியெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டில் கோரலையா? கவர்மெண்ட்டில் எதுவும் கேட்கல. ஏன்? நம்ம பாதிக்கப்பட்டதை கவர்மெண்ட் எப்படியும் கேட்கும்? நம்மளை ஏற்கனவே அவங்களுக்காகத்தான் கூட்டி போய் எல்லாத்தையும் கேஸ் போட்டு அடித்து சித்திரவதை பண்ணாங்க. சேத்துக்குழி வந்து அவர் உங்கள் சித்தப்பா வந்து இவர் பெரியப்பா சித்தப்பா இல்லையா, அவர் வீரப்பங்கிட்ட போய் சேர்ந்துட்டார். ஆனால் வீரப்பங்கிட்ட சேர்ந்த ஒரு பாவத்துக்காக உங்களை எல்லாம் குற்றமில்லாத ஆளுகளை கூட்டிகிட்டு போய் சித்திரவதை பண்ணாங்க. கிட்டத்தட்ட 18 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? 18 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க இறந்தாச்சு. அவங்க 3 பேர் இறந்த 4 பேர் இறந்த பின்னாடியாவது நாங்கள் இதுலெல்லாம் பாதிக்கப்பட்டவங்கிறது கவர்மெண்ட் ரெமெடி கொடுக்கலாமே. அதுதாங்க, ஏற்கனவே அவங்க கூட இருக்கும்போதுமே கூட சொந்தத்துக்காகவே கூட்டிகிட்டு போய் சித்திரவதை பண்ணுறவங்க அப்புறம் போய் நிவாரணம் கேட்ட கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? நீங்களா ஒரு முடிவு பண்ணிக்கிறீங்க. இல்லை, எப்படி கொடுப்பாங்க? இப்போ ஒன்றும் அவங்களுக்கும் நம்மளுக்கும் தொடர்பே இல்லை. ஒன்றா இதை அடிக்கடி போய் வந்து தான் கொடுக்கலாம். அவங்களுக்கு நம்மளுக்கும் தொடர்பே இல்லை. இவங்க பயத்தில் தான் அங்கேருந்து வந்தவங்க. ஏன்னா இங்கேருந்தால் நம்ம குடும்ப குட்டிலாம் இருக்குது, அது கொண்டு போடுவாங்கடா, தப்பிச்சு போய் நம்ம வேண்டாம் தப்பு கரெக்டாக வந்துக்கலான்னு வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த சொந்தம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன சொன்னாங்கன்னா, உன் சித்தப்பா இருக்கிற இடம் தெரியும், நீ வந்து காட்டி கொடு, உனக்கு தான் அதை தராங்க, கவர்மெண்ட்டில் இதை தராங்க. நான் போய் தெரியும் அப்படின்னா அன்னைக்கு போய் பார்த்தோம், இன்னைக்கு போய் பார்த்தோம், அதே இடத்துல இருப்பாங்க. அவங்க எங்க இருக்கிறாங்களா யாருக்கு தெரியும்? அப்படி உங்களை இன்ஃபார்மர் ஆக்கிறதுக்கு போலீஸ் முயற்சி பண்ணிச்சா? ஆமா, பண்ணாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? அதான் துரப்பாண்டி கூட அதான் இருந்தோம். துரப்பாண்டி கூட அவரை தான் சொல்லுவார். ரெகுலரா வந்துருவாரா? ரெகுலரா நான் போயிடுவாங்க. எங்க கேம்புக்கு மேட்டூர். சரி. எங்க போறியா? அவர் எங்க போச்சோன்னா போறது, அவர் என்ன சொல்றாரோ கேட்கறது. அநேகமா நீங்களும் குழந்தை பையன் மாதிரி போயிருக்க வேண்டியது. ஆமா, எங்காவது எங்க குண்டு வச்சு விட்டாங்கன்னா போயிருக்க வேண்டியது. அப்புறம் இருந்தோம் அதே மாதிரி. எல்லாம் அவங்க நம்பிக்கை வராது. இன்னொன்று அதே மாதிரி தாங்க, ஏன்னா வேற வழி இல்லை, இருக்கணும். ஆனால் இந்த வீரப்பன் கேஸில் வந்து எங்கள் குடும்பத்தில் அப்படி எத்தனை பேர் கேம்புக்கு போயிடுவீங்க? இவங்களுக்கு வந்து கூடவே இருக்கிற மாதிரி, ஏன்னா இல்லைன்னா நீங்கள் வீரப்பன் போயிட்டீங்கன்னு உங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்க. ஆமாம், அதனாலேயே அவங்களுக்கு இன்ஃபார்மர் மாதிரியே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டோ உண்மையாகவோ எப்படி இருக்கணும். அவங்க கூப்பிட்டா போகணும். இந்த மாதிரி எத்தனை பேர் போயிட்டு இருந்தீங்க? இல்லை, நான் மட்டும் தான் போவோம். நான் மட்டும், தம்பி சின்ன பையன், அதனால இல்லை, நான் மட்டும் போவோம். நான் மட்டும் போவோம். உங்கள் அப்பா வெளியே வந்த பிறகு போலி? அப்புறம் அப்பா வெளியே வந்த பிறகு வந்தால் இல்லை, வெளியே வந்த பிறகு இங்கே வந்து நான் போவோம். நினச்சா கூப்பிட்டா போகணும். சரி சரி, போகணும், போய் பார்ப்போம். இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல வேலைக்கு போக முடியாது. ஒரு இடத்துல வேலைக்கு போனாங்கன்னா அடுத்த நாள் வந்து போலீஸுங்க அவனை வேலைக்கு வச்சுட்டு இருக்கிற, நீ உள்ளே போகணுமா? இல்லை, அந்த மாதிரி சம்பவம் நடந்துருக்குதா? நடந்துக்குங்க நிறையா. என்ன நடந்தது? அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் கூட பண்ணியிருப்போம். இங்கே எந்த வேலைக்கு போனாலும் இல்லை, எங்கே வேலைக்கு போனீங்க அப்படி அடைஞ்சல் பண்ணாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ 407 நம்ம ஏரியாவில் டெவலப்பும் ஓட்டுவோம். ஆமாம், நான் டெம்போ. அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஓகே மஸ்தான்னு ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டிக்கு அப்போ போயிட்டு இருப்போம். சரி, என்ன வேலைக்கு? அது டிரைவர் வேலையா? ட்ரைனர். அவர் 2 பேர் இருப்பாங்க, ஒரு ஆள் ஓட்டிக்கணும், வசூல் பண்ணுறது. அது மாதிரி போயிருந்தாங்கன்னா உடனே போய் அவங்ககிட்ட சொல்லி போகிறது, அவர் கிளிமுத்து நாளையிலேருந்து வேண்டாம், வண்டி ஓட்டமில்ல, நான் இருக்குமே சொல்கிறேன் அப்படின்னு. சரி, என்னடா காரணம் இல்லாதன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேற ஆள் போட்டுக்குவாங்க. இது மாதிரி கேட்டால் அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி போலீஸ் வந்து மிரட்டினா அவங்களாம் சேத்துக்குடிக்கு வந்து சொந்தக்காரன், நீ அவனை வச்சுக்கிட்டுனா நாளைக்கு நீ இல்லை ஜெயிலுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லும் போது நான் உன்னை எப்படி வண்டியில் வைக்கணும் அவங்களையும் சொல்லுவாங்க. இது மாதிரி இதே மாதிரி எங்கேயுமே வேலை செய்ய முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இதே மாதிரி எங்கே போகிற பார்க்கலாம், எந்த வேலையாக இருந்தாலும் சரி. அப்போ இருந்தாலும் சரி, இங்கெல்லாம் சரி. உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பேர் சின்னாவினப்பட்டிருக்கிறீங்க வீரப்பன் குடும்பத்தினால, அது வீரப்பனால் பாடப்பட்டு 3 உயிரையும் இழந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வீரப்பன் மேலே கோபமோ சித்தப்ப மேலே கோபமோ இதெல்லாம் வரலையா உங்களுக்கு? கோபம்லாம் இல்லை. நம்ம பாடுபட்டா போச்சு. அப்போ வந்து அந்த சின்ன பண்ணமா அடிக்கும் போதெல்லாம் கோபம் இருந்துச்சு. இவர் போயிட்டாரு, இவர் பாட்டுக்கு நம்ம சித்திரவதை படுற மாதிரி சித்திரவதை இருந்துச்சு. அப்போ ஆதங்கம் இருக்கத்தான் செய்யும். இருக்கும். இப்போ நாம் இப்போ அவரும் தெரிஞ்சுதான் போவாரா? ஒரு வேளை நீங்கள் பிடிச்சி காட்டி கொடுத்துருந்தா உங்களை என்ன பண்ணி இருப்பார் வீரப்ப? யாரு? வீரப்பனைவே வீரப்ப கேங்கையவே காட்டி கொடுத்தா அது போய் பண்ணுவாங்களா?
உயிரே போனாலும் அதை பண்ண மாட்டாங்க. பண்ணுனா உங்களை கொண்டு ஓட மாட்டாரா? அந்த உயிரே போனா கூட அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. தெரிஞ்சா கூட சொல்ல மாட்டாங்க. பல பேர் அப்படித்தான் சொன்னா, முதல் ஒண்ணு அங்க காட்டி கொடுத்தா அவரு சுட்டு போடுவார், இவங்களுக்கு காட்டி கொடுத்தா இவங்க சுட்டு. ஆமா, இதை இப்போ அப்படித்தான் நிறைய பார்த்தீங்கன்னா இவருக்கு சாதகமா இருந்தா போலீஸ் எதுவும் பண்ணும். ஆமா, போலீஸ் சாதகமா இருந்தா இவரு போட்டு தள்ளிடுவாரு, போட்டு தள்ளுவாங்க, பண்ணுவாங்க. நம்ம அது மாதிரில ஏதோ ஒரு நாளைக்கு போவோம், இருக்கிற இடத்துல இல்லை. இந்த ஏரியாவில் உங்க ஊரு, இந்த ஏரியா கோவிந்தப்பாடி செங்கப்பாடி வரைக்கும் இந்த சுத்து வட்டாரம் எங்கேயுமே குளத்தூர்ல இருந்து ஆரம்பிச்சா யாருமே வந்து வீரப்பனை காட்டி கொடுக்கற இதுல இல்ல. யாருமே எல்லாருமே என்னன்னா காட்டி கொடுக்குற மாதிரி நடிச்சுட்டு வேணா கொஞ்சம் பேர் இருந்திருக்கிறாங்க. இல்லைங்க, அதை காட்டி கொடுக்க முடியாது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து வீரப்பன் வந்து கெட்டவன் அப்படின்னு, வீரப்பனை கெட்டவனை ஆக்குனதே அரசாங்கம் தான். ஏன்னா கர்நாடகா அரசாங்கம் இப்போ சம்மதம் இல்லாத கர்நாடகாவில் நடந்த சம்மதம் இல்லாத கர்நாடகாவுக்கு வீரப்பனை பிடிக்காது. அது ஒரே காரணத்தாக தான் இந்த அலைக்கு கொண்டாந்து விட்டாங்க. ஆனால் வந்து கடைசியில் கர்நாடகாக்காரன் எதுவும் பண்ணலை வீரப்பனை. சம்மதமே இல்லை, தமிழ்நாட்டுக்காரன் தான் கொள்கிறான். இன்னைக்கு தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா, இப்போ அவர் ஒருத்தர் ஒரு தலை இருந்தால் இன்னைக்கு கர்நாடகா என்ன நடந்திருக்கு? இப்போ காவிரிக்கு வந்து பிரச்சனை வாய் பேசுவாங்களா இல்லை டேம் கட்டணும்னு சொல்லுவாங்க? இல்லை, எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க. இன்னும் வாயே திறக்க மாட்டாங்க. வீரப்பன்றது ஒருத்தர் இருந்தால் அவங்க வாயே திறக்க மாட்டாங்க. அதே வீரப்பையை இறந்த பின்னாடி ஒகேன்கல்ல வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னான்ல கர்நாடகாக்காரன். இப்போ மேகதாது அணை கட்டுறான்ல, இவர் ஒருத்தர் இருந்தா இன்னைக்கு அன்னைக்கு வீரப்பையா இருக்கும்போது கோர்ட்டு சொல்லி தண்ணி விட்டான். இல்லை, தண்ணி விடுறான்னு அவர் சொன்னா உண்மை தண்ணிங்க. இன்னைக்கு கோர்ட்டுக்கு சொல்றதை கேட்கறானா? கேட்க மாட்டான். இன்னைக்கு அவர் ஒரு இல்லாதனால இன்னைக்கு கர்நாடகா தண்ணிக்கு இன்னைக்கு பிரச்சனைக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த வாய்ஸ் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாத்துக்கிட்ட இருக்குதா? ஆமாங்க. கர்நாடகாக்காரன் தண்ணி விடாது வந்து வீரப்பன் இருந்தா அப்படி பேசுவானா? ஆமா, கண்டிப்பா. வீரப்பன் தான் பேசவே தேவையில்ல. தண்ணி விடுறானா விடணுங்க, விடுனா விடணும். நீ கோர்ட்டு சொல்லி தீர்ப்பாவாது. மத்திய கவர்மெண்ட் சொல்லி தீர்ப்பாய எது சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். பாரு, அவன் மீறி விட சொன்னா அவன் வந்து போராட்டம் பண்றான் அங்க. அது மாதிரி இப்போ அவர் ஒருத்தர் இருந்தா இந்த பிரச்சனை அவர் இருக்குமே வந்துச்சுங்களா? வரல. இல்லை, வந்தபோது தான் எல்லாம் பெரிய அளவில் வெடிச்சுது பயங்கரமா. இப்போ அதே மாதிரி வீரப்பையா இருக்கும்போதும் இந்த ஒரு டைம் பிரச்சனை வந்து ராமபுரம் ஸ்டேஷனை கொண்டு போய் சுட்டாரு. என்னத்துக்கு? ராமபுரம் ஸ்டேஷனையும் சூறையாடினார். என்னத்துக்கு? இதை வச்சு நீங்கள் வந்து தமிழ் மக்களை வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் காரணம் காட்டி இது பண்ணுறதா தான் சொன்னார். தெரியும், அப்பயே அங்கே வந்து கரண்ட் வேணும், அரிசி வேணும், பருப்பு வேணும், ஆனால் நீ தண்ணி மட்டும் நீங்கள் தர மாட்டீங்க. அது சொல்லியிருப்பார் பாருங்க அந்த ஒரு இதில். ஆனால் அந்த காரணம் அதை கேட்டால், தண்ணி கேட்டால் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற தமிழ் மக்களை வந்து பொம்பளைங்களை சித்திரவதை செய்கிறது, தமிழ் மக்கள் அடிக்கிறது நீங்கள் அப்படின்னு. அது மாதிரி இன்றைக்கி அவர் ஒருத்தர் இருந்திருந்தா அந்த பயம் இருந்துச்சுல்ல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை பார்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வீரப்பையாவுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் கவர்மெண்ட் தான் கொள்ளுது. என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ வீரப்பம் இருந்திருந்தால் ஒன்றுமே நடந்திருக்காதுங்க, எதுவுமே நடக்காது. தண்ணி பாட்டுக்கு தண்ணி வந்திருக்கும். இது காவிரி பிரச்சனை, காவேரி பிரச்சனையே வந்திருக்காது. வீரப்பன் பிடிச்சி கோர்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ என்ன நடந்திருக்கும்? அப்போ வீரப்பனை வந்து கோர்ட்டில் பிடிச்சி கொடுத்து நடந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அவர் தான் தலைவராக இருந்திருப்பார். அவர் தான் உயிரோட. அவர்லாம் வந்து உயிரோட பிடிக்கத்தான் இல்லைங்க. அவரே வந்து நான் அப்போ சொன்னாரு, இங்க இருக்கிற அரசியல்வாதியும் கூட இல்லையே, எங்க வீரப்பன் வந்து உயிரோட விட்டு வந்துட்டாங்களா, இங்க நாம யாரும் அரசியல் பண்ண முடியாதுன்னு தான் நம்ம இது பண்ணனாங்க. அவர் என்ன பொது மன்னிப்பு கொடுங்க, நான் வந்துடுறோம் சரணாரின்னு தான் சொன்னார். அதை வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து அரசியல் பண்ண முடியாது, வீரப்பன் வச்சு கொஞ்ச நாள் அரசியல் செய்யறதுக்காக அவர் இங்கே வந்துட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவர் தலைவராகி பேர் தானே கொண்டாங்க. இது மாதிரி சூழ்ச்சி பண்ணாங்க. இப்போ சேத்துக்குழி கோவிந்த வீரப்பன் வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் போனார், மாட்டினார், எத்தனையோ பேரை கொண்டாரு. அவங்க அவருக்கு இல்லைன்னா அவரை கொண்டுருவாங்கன்னு அவரு கொண்டாரு, பதிலுக்கு மாறினாரு. எல்லாம் சரிதான். இவர் சேத்துக்குழி கோவிந்தன் எதுக்காக அவர் கூட போய் என்ன செஞ்சோற்று கடனா, என்ன கடனுக்காக போய் அவர் கூட சேர்ந்து இவ்வளவு குடும்பத்தையும் இத்தனை பேர் 3 பேர் செத்து
எதுக்கு அது பண்ணாரு? அந்த ஃபீலிங் உங்களுக்கு இல்லவே இல்லையா? இல்லைங்க, அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்றே வந்து நட்பு ரீதியாக போயிட்டாரு. அது வெறுமனே நட்பு. நட்புனா அது என்னது? அப்படி என்ன நட்பு உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து? இன்னும் ஒரே இடத்துல இருந்துங்க, ஒன்றா இருந்துங்க. அந்த இதில் போனாங்க. ஒரு வேளை வந்து அண்ணன்மார் 2 பேர் இப்படி போயிட்டாங்க. இல்லை, அதுக்கப்புறம் தான் வெறியாயிருச்சு. அண்ணன்மார் 2 பேரும் போயிட்டாங்கங்கிறதுனால தான். இல்லை, அது அப்படி இருந்திருக்கலாம். அவர் வெளியே வர முடியாது. அப்புறம் வெளியே வந்தால் விடுவாங்களா? விட மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீரப்பா ஐயா, அவங்க தம்பி அர்ஜுனா, அவர் வந்தார். அவரையும் இல்லை, அவரையும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாதையப்பா வந்தார். ஆமாம், அவங்க அண்ணன், அவங்க பையன். ஆமாம், அவரை கொண்டாங்களா? ஆமாம், சென்னையில். இப்போ அவர் வந்து என்ன, நான் அட்வைட் நான் ஜட்ஜு, நான் கொண்டாந்து அவங்கள வெளியே கொண்டாந்து பொது மன்னிப்பில் கொண்டாந்து விட்றோம்னு தான் அவர் படித்தார். அவரையும் முடித்தாங்களா? மாதையனும் கடைசி வரைக்கும் மாதையப்பனையும் ஜெயிலில் வச்சு முடிச்சிட்டாங்களா? அப்போது அது மொத்த டோட்டலாக முடிச்சிட்டாங்க. இப்போ வெளியில் நிறைய பேர் வீரப்பனோட விஷயங்களை போட்டு நிறைய நல்ல வருமானம். இன்றைக்கி வீடியோ டிவி, அது ஏதோ ஃபாரின் டிவியெல்லாம் வந்து இன்றைக்கி யூடியூப்பில் போட்டு கொளுத்தி எடுத்துகிட்டு இருக்கிறாங்களே, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அவங்க எப்படி உங்கள் குடும்பத்தார் ஃபீல் பண்ணுறாங்க? சார், நாம் போய் என்ன சார் நினைக்கிறது, ஆண்டவன் என்ன எழுதிக்கிறானோ அதுதான். ஏன்னா சினிமாவில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, படம் எடுக்கிறாங்க, நிறையா சீரியல் பண்ணுறாங்க, படம் நிறையா படம் எடுக்கிறாங்க. நாங்கள் போய் அதை என்ன பண்ண முடியும்? நம்ம அந்த இதில் நீங்கள் நல்லது வந்து நல்லது என்ன நடந்துச்சு அதை சொன்னால் போதும். யார் சொன்னாலும் நல்லது தான், நல்ல விஷயமா சொல்லணும். என்ன நடந்துச்சு அதை வந்து மாற்றி தப்பாக சித்தரிக்கக்கூடாது. இப்போ நிறைய விஷயங்கள் அப்படி மாற்றி சித்தரிக்கப்படுது. ஆமாம், நிறைய மாற்றி சித்தரிக்கப்படுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போடுறாரு, வீரப்பனை வந்து என்கவுண்டர் தான் பண்ணினாங்க சரி அப்படின்றாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா என்ன கையெறி கொண்டு வச்சு செத்து போயிட்டாங்க அப்படின்றாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கண் ஆப்ரேஷன் பண்ணி போனாங்க, என்கவுண்டர் பண்ணிவிட்டாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் பொய். அவங்கவுங்க டெவலப்புக்கு அவங்கவுங்க இது நிறையா கற்பனை பண்ணுறாங்க. என்ன விஷயம் நடந்துச்சா அது உண்மை, என்ன நடந்துச்சோ அது உண்மை சொல்லலாம். இப்போ நானே இருக்கிறேங்கன்னா இப்போ சேத்துக்குழியாகிறது எனக்கு எப்போ கூட இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரியாத விஷயம் கூட இருக்கிறவங்களுக்கு ஒன்று தெரியும். அது என்ன நடந்துச்சு அது உண்மை சொல்லலாம். அதுதான் நான் வரவேற்கிறேன். அதை வந்து நாம் வந்து சித்தப்பா பேரையா யூஸ் பண்ணுற, நீ அதையா நல்ல விதமாக காமிக்கலாம், தப்பு இல்லை. யாருனாலும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உங்களுடைய இது உங்களுக்கு அனுபவம் என்னவோ உங்களுக்கு என்ன தெரியுதோ உண்மை பேசலாம். அதெல்லாம் வந்து தப்புலாம் சொல்லலை. நம்ம வந்து நல்ல விதமாக என்ன நடந்துச்சோ அது உண்மை சொல்லலாம். அது வந்து தப்பாக சித்தரிக்கக்கூடாது. நம்மளை பொறுத்தவரைக்கும் அதான். எதுவும் போலீஸ் எல்லாம் வர்றது இது பண்ணுறது அதெல்லாம் இல்லை. அப்போலாம் வீரப்பன் என்கவுண்டரோட உங்களை வந்து கேம்புக்கு வாங்க எல்லாம் கூப்பிட்றது கிடையாது. அப்போ அதோட விட்டுருச்சு. விட்டுருச்சுங்க. இப்போ பக்கமாக ஒரு கேஸுக்கு உள்ளே போனோம். ஒரு கேஸ் இந்த வேல்முருகன் வந்து அப்படிங்க. சரி, கோயம்புத்தூர்படி ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. சரி, இந்த ஃபாரஸ்ட்டுக்கு போய் இந்த மீன் பிடிக்க போய் இந்த ராஜாவோட என்கவுண்டர் பண்ணிவிட்டாங்க. வனத்துறை, கர்நாடகா வனத்துறை. சரி, அந்த இதுக்கு வந்து நிதி கொடுக்கறதுக்காக வேல்முருகன் வந்திருந்தா அப்படி. சரி, அப்போ அங்கே வந்தப்போ தான் நம்ம வீரப்பையா அவங்க மனைவி அந்த அம்மா தேவையில்லாத வார்த்தைகள்லாம் இதுனா வரைக்கும் அது என்னது காரணம் எந்த பேட்டியில் சொல்கிறாங்க. சரி, அந்த அம்மா ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். இதுனா வரைக்கும் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு ரூபா உதவின்னு செஞ்சது கிடையாது யாருக்குமே. சரி, நீ அங்கே இருக்க போகிறீங்க, யாருக்கு வீட்டுக்கும் கூட வந்து பார்க்குறது கூட கிடையாது. எங்கள் சித்தப்பா சமாதி கூட இன்ன வரைக்கும் எங்களுக்குன்னே தெரியாது. அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த பொண்ணு கூட பெரிய பொண்ணு இப்போ எலெக்ஷன்ல இருந்துச்சு. அந்த பொண்ணு கூட இப்போ ஃபஸ்ட்டு முறை எப்போ தான் வந்து சித்தப்பா சமாதி பார்த்துட்டு போய். அப்படியா? சரி, 21 வருஷம் ஆகுது, 22வது வருஷம் வரப்போகுது. அந்த அம்மா இன்னுமே சித்தப்பா இருக்கிற நினைவிடத்துக்கு கூட வந்தது இல்லை. இது இப்போ வந்துக்குது. அது இப்போ தான் வந்துட்டு போய் இந்த எலெக்ஷன் இங்கே மேட்டூரில் எம்எல்ஏ அப்போ நின்னாங்கல்ல, அப்போ தான் வந்து பார்த்துட்டு போய்க்கிறாங்க. சரி, நான் அதை குரூப்பில் தான் பார்த்தோம் ஃபோட்டோவை. ஒரு ஃபோட்டோ மட்டும் வந்துட்டு போனதை. நான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வருஷமும் பிறந்த நாள், நினைவு நாள் எல்லா வருஷமும் போகும். சரி,
இப்போ வேல்முருகனை பார்க்க போனது அது என்ன கேஸ்? அதான் அந்த அம்மா வந்து இது மாதிரி எல்லா உதவிகள் கொடுக்கும் குடும்பம் உங்கள் சேத்துக்குழியார் கோயில் குடும்பத்துக்கு நிறையா உதவி பண்ணிக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்கா. அப்படின்னு பேசி எங்கள் சித்தப்பா பையன் போய் அங்கே சத்தம் போட்டு. ஓஹோ. சித்தப்பா பையன் சத்தம் போட்டு. சித்தப்பா பையனா குழந்தை பையன் சின்ராஜோட பையன் அங்கே போய் சத்தம் போட்டு அவன் போய் சத்தம் போடுறாங்களே அவ்வளோ கூட்டத்தில் அப்படின்னு சொல்லி அவனை நான் போய் கூட்டிகிட்டு வர போய் கடைசியில் என்ன மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் உள்ளே இருந்தேன் 10 நாள். உள்ளே இருந்து ஜாமீன் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் 10 நாள் உள்ள வந்துட்டு வந்து அப்புறம் திருப்பி கோர்ட்டுக்கு வந்து வாய்தாவுக்கு வந்து திருப்பி கூப்பிட்டு பேசி அப்புறம் கேஸ் வாபஸ் வாங்கி கேஸை முடிச்சாங்க. அப்படியா? ஒரு உதவித்தான் பண்ணலாம், திரும்பி போய் பண்ணக்கூடாது. சரி சரி சரி. இன்னும் அது சேத்துக்குழியாரும் வீரப்பனும் உங்களை நிழலாக தொடர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. என்னங்க பண்ணுறது, ஒவ்வொன்றும் ஒரு வீரப்பன் சேத்துக்குழினால உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தராவது ஒத்த பைசாக்கு சம்பாதிச்சிருக்கிறாங்களா? இன்னும் உபயோகம் யாரும் இல்லைங்க, எந்த உபயோகமும் இல்லை, யாரும் இல்லை. யாரும் பெரும்பாலும் மீடியாக்களில் வந்து சேத்துக்குழியார் பற்றின தகவல்கள் பேட்டிகள் அந்த சேத்துக்குழி குடும்பத்திலிருந்து யாருக்கிட்ட இருந்து வந்தது இல்லையே. என்ன காரணம்? நீங்கள் தான் ஏதோ இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோவில் வர்றீங்க. வந்ததுன்னா வெளியில் தெரியல அப்படின்னா யாருக்கிட்டையும் பொருளாதாரம் இல்லைங்க. இல்லை பொருளாதாரம் இப்போ நான் வந்து உங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேட்டி எடுக்கிறேன். பொருளாதாரம் இல்லை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ யார் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒருத்தர் பேட்டி போட்டார். சேத்துக்குழியார் வம்சத்துலேயே வந்து நான் மட்டும்தான் பேசுறது. இப்போ பார்த்தீங்கன்னா சேத்துக்குழி கோயந்தவங்க அண்ணன் பசங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க. பெரியப்பா பையன் ஒருத்தக்கிறான், நடு சித்தப்பா பையன் ஒருத்தன், சின்ன சித்தப்பா பையன் ஒருத்தன், மொத்தம் 4 பேர். நீங்கள் தம்பியோட 5 பேர், தம்பி இறந்துட்டான், 4 பேர். ஆனால் வந்து இதில் பேச நான் ஒருத்தம் பண்ணுவேன். நீங்களே இப்போ தான் வெளிச்சத்துக்கு வந்துருக்கு. ஆமாம், நான் மட்டும். அதே மாதிரி யாருக்கு கேட்டாலும் சேத்துக்குழி கோயந்தனோட அண்ணன் பையன் யாருன்னா கில்லிமுத்து, அவன் தான். என்ன மட்டும் தான் தெரியும். ஓஹோ. ஏன்னா இந்த மீசை வச்சிருக்கிறனாலயே இல்லை அதே அச்சாசலாக இருக்கிறனால அது நீ பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி இருக்கிற, அதே மாதிரி இருக்கிற அது மாதிரின்னு சொல்லிட்டு நான் மட்டும்தான் தெரியும். இன்னொரு வெளியில் யாருக்கிட்டையும் வச்சுக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இப்போ எங்கள் அப்பாவை பார்த்தீங்கன்னா சடன்னு யார்ட்டையும் பேச மாட்டார், பெரியப்பாவை பார்த்தீங்கன்னா பேச மாட்டார். அதே மாதிரி அவங்க பசங்களும் அப்படித்தான். ஓஹோ. அந்த இதில் என்னன்னா அப்போ உள்ள ஒரு வேளை அவங்க வந்து அவங்கனால நம்ம பாதிக்கப்பட்டவங்க, அதையாண்டா நம்ம இதை பண்ணணும்னு சொல்லி ஒதுங்கிக்கலாம். அவங்க மனசுக்குள்ளே எப்படி இருக்கிறாங்களோ யாருக்கு தெரியும். கரெக்ட். சரி, சேத்துக்குழி சாயல்லையே, அவர் சேத்துக்குழி கோவிந்தனோட சாயல்லையே நீங்கள் இருக்கிறத வந்து யாராவது சொல்லி அது உங்களுக்கு ஏதாவது அனுகூலமாக இருக்குதா? இல்லைங்க, அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ என்னை பார்த்தா அவர் ஞாபகம் வருதுன்னா பெருமையாக தான் இருக்குது. என்னை பார்த்தா அவருடைய ஞாபகம் வருதுன்னா எனக்கு அது பெருமையாக தான் இருக்குது. சரி, சித்தப்பா ஒன்றும் மனசில் மக்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக வீரப்பன் குடும்பம் சேத்துக்குழியார் குடும்பம்னாக்க பயந்துக்குவாங்களா? கொஞ்சம் அச்சமாக ஒரு 2 எட்டு தள்ளி நிற்பாங்களா? பயமெல்லாம் இருக்குதா ஊருக்குள்ள? இல்லைங்க, அந்த அளவுக்குலாம் நம்ம பேச்சுவார்த்தையும் பண்ணுறதெல்லாம் அப்படி அந்த அளவுக்குலாம் நாம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் நெருங்கி பழையக்கூடிய ஆள். அவங்க இப்படி இவங்க இப்படிலாம் இல்லை. இதை வச்சு ஒரு எலெக்ஷன் நிற்கலாம், ஒரு வார்டு செயலாளராகலாம், வட்ட செயலாளராகலாம், இல்லை தலைவராகலாம், ஒன்றிய தலைவராகலாம், இப்படி அது மாதிரி ஆசைலாம் அரசியலுக்குள்ளேயும் போலியா? அது மாதிரி ஆசைலாம் இல்லை. அரசியல் இருந்தாங்க கொஞ்ச நாள். கட்சியில் ஏதோ ரசிகராக இருந்தேன் நீங்கள், கட்சிக்குள்ளெல்லாம் போலியா? அதில் இருந்தோம். அப்பா சின்ன வயசில் இருந்தோம். அதோட சரி. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 வருஷமாவே இல்லை. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கில்லிமுத்துங்கிற பேரும் இருக்குது. விஜய் கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு. சேத்துக்குழி கோவிந்தனுடைய மகனா வேற இருக்கிறீங்க. அப்படிங்கிற ஈஸியா நீங்க அரசியலுக்குள்ள போனா என்ன அந்த யோசனை வந்தது இல்லையா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு கையில் பச்சை குத்திக்கிறோம். என்ன பச்ச? விஜய் படமும். ஓஹோ. விஜய் படமும் விஜய் பேரும் கையில் குத்திருப்போம். ஓஹோ. எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒத்துனது நான். அதே மாதிரி என் கல்யாண பத்திரிகையில் பார்த்தீங்கன்னாவும் விஜய் படம் போட்டிருப்போம். சரி. இப்போ அந்த சில நாள் இந்த பிரச்சனையிலேருந்து சித்தப்பா பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து அது அப்படியே ஆஃப் பண்ணிட்டு இந்த பொழப்பு போகிறது வர்றது இதாட அப்படியே. சரி, இப்போ அதை புதுப்பிச்சுக்குங்க.
பார்க்கலாம் என்ன நடந்தால் புதுப்பிச்சு நல்லா வாங்க, வாழ்த்துக்கள். நல்லது நடந்தால் சரி. நன்றி, வணக்கம். ஐயா, உங்க பேர் என்னங்க? மாதையன். மாதையன். என்ன வயசு இருக்கு உங்களுக்கு? எனக்கு தான் 70-78 இருக்கும். சரி, சேத்துக்குழி கோவிந்தனுக்கு நீங்க என்ன வேணும்? தம்பி, அவன் குழந்தை எனக்கு தம்பி. உங்க சொந்த தம்பி? சொந்த தம்பி கிடைச்சாள். நீங்க எத்தனை பேர் மொத்தம்? 5 பேர். 5 பேர் என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பெரியவர் பேர் என்ன? வீரப்பன். வீரப்பன். 2வது பேரு? என் பேர் மாதையன். மாதையன். 2வது மாதையன். 3வது? 3வது குழந்தை பையன். குழந்தை பையன். 4வது? 4வது சின்ராஜ். 5வது? 5வது கோவிந்தன். கோவிந்தன். அது 5வது கடைசி தான் அவரா? கடைசி பையன், கடைசி தம்பி. எனக்கு இது சின்னவங்க 2 பேர் தங்கச்சிமாரு. தங்கச்சிமாரு? ஒருத்தி ராஜ்மா. ஓ, இப்போ இது யாரு? நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்களா? நானும் அண்ணன் மட்டும்தான் இருக்கிறீங்க. 2 பேரும் என்ன சேத்துக்குழி கோவிந்தனுக்காக ஜெயிலுக்கு போனீங்களா? ஜெயிலுக்கு போய் தான் 75 நாள் இஷ்டப்பட்டு ஜெயிலில் இருந்துட்டு அப்புறம் ஜாமீன் எடுத்துகிட்டு வந்தாங்க. எதுக்காக ஜெயிலுக்கு போனீங்க? வீரப்பனை பார்த்ததுனாலயா? கூட்டாண்டு வந்து வான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. கேம்புக்கு வந்துட்டு வான்னு கூப்பிட்டு போனது அங்கே கொண்டு போய் கேஸ் போட்டு ஜெயிலுக்கு. ஓ, என்ன கேஸ் போட்டாங்க? வீரப்படம் போய் கலந்தாங்க. கோயந்துக்கிட்ட வீரப்படம் போய் கலந்தாங்க. காய்ச்சி வாங்கினாங்க. பேசிக்கிட்டு தான் நாங்கள் போய் சுற்றி வளர்ச்சி நாங்கள் பிடிச்சிக்கிட்டோங்க. அப்படின்னா அப்படின்னு சொல்லி போயிட்டு வீட்டில் வந்து பிடிச்சிட்டு போய் அங்கே சுற்றி வளர்ச்சி பிடிச்சாங்க. எஸ்ஐ அப்படி ஜாஸ்தி வச்சு அதான் அந்த எஸ்ஐ. அப்படி எஸ்ஐ பேர் என்ன? தொரப்பாண்டி எஸ்ஐ. தொரப்பாண்டி எஸ்ஐ ரொம்ப நல்லவர். அப்போ கேஸ் போட்டு யார் உங்கள் மேலே வேற யார் மேலே போட்டாங்க? அப்புறம் எண்ணு மலை அங்கூட்டுக்காரி, எங்கள் மருமக, எங்கள் மகன், எங்கள் அண்ணா, இது எங்கள் சகலப்படி குழந்தை எடுக்காரா. அப்புறம் எங்கள் தங்கச்சி மாதிரி 2 ஆள். தங்கச்சியோட புருஷனுக்கா? மச்சனமா இருக்கா? அவங்க 2 ஆள். அப்புறம் அவங்க தம்பி பெண்டாட்டி. எல்லாத்து மேலே என்ன கேஸு? எல்லாத்து மேலே இதுதானா? சுற்றி வளைச்சி பிடிச்சிட்டா வீரப்பங்கிட்ட இருந்தாங்கன்னு. சரி, வீரப்பன் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? வீரப்பன் பார்த்துருக்குறங்க. அவங்க சிரிச்சோன்னா அவங்க என்னோட 2-3 எடுத்துக்கிங்க. 2-3 வருஷத்துக்கு சின்ன அளவு. ஆறு வீரப்பனா? ஓஹோ. அம்மா சங்கப்பாட்டில் ஆள் மாடு மேய்ச்சிக்கிட்டாலாம் ஒன்றா வச்சுருக்கேன். சரி, அப்படி பழக்கம். அப்போ இருந்து அங்கேருந்து பழம் தான் அங்கே அப்படியே இருந்து. அப்பெல்லாம் வீரப்ப இந்த திருட்டு பரட்டு கடத்தல் எல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லை. வெறும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு வேட்டைக்கு போகலான்னு போனால் மான் கிண்டுவான். ஏதோ இந்த கொண்டை வர பஸ்ஸில் ஏதோ இப்போ காட்டு குடிச்சாவில் இது எடுத்து கொடுப்பான். குழம்புக்கு எடுத்துட்டு வருங்க அவருக்கு. சரி, அப்போல்லாம் இந்த கடத்தலும் இல்லை, ஆணையம் விளையாட்டையும் இல்லை, எல்லாம் இல்லை. இட்டா கடத்திலாம் மாநிலம் கடத்தி. நீங்கள் வீரப்பனும் பிடிச்ச ஏதாவது வேட்டை அனுபவம் தெரியுமா? 2 பேர் சேர்ந்து ஏதாவது வேட்டை நடத்தின அனுபவம் இருக்கா? யானை அடிச்சதெல்லாம் இல்லையா? அப்போ வீரப்பன் ஆணை அடிக்கல? அப்பெல்லாம் இல்லை, அதுக்கு பின்னாடி தான். ஓஹோ. இந்த கருவூர் சேவிக்கோன்றம் கூட்டி போய் பழகி கொடுத்தான். ஓ, சேவிக்கோன்று கூட சேர்ந்தவருக்கு தான் ஆணை அடிக்க பழகிட்டாரு. ஓ, அப்போ நீங்கள் டச்சில் இல்லை? அப்போல்லாம் நாங்கள் இருந்துக்கிட்டு இருந்தீங்க. சரி, உங்கள் தம்பி எப்படி போய் அங்கே ஜாயின்ட் ஆனார்? எங்கள் தம்பி அங்கே இருந்தது தான், அப்படியே இருந்தது தான். அவன் கொஞ்சம் அப்போ சிரிச்ச கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே இந்த கல்யாணம் ஆகி பிள்ளைங்க பிறந்துக்குச்சு. யாருக்கு? எங்கள் தம்பிக்கு, குழந்தை பையனுக்கு. சரி, அங்கே இருந்துட்டு போனதும் போய் கூப்பிட்டு அவங்க பூந்து வேட்டைக்கு போனதான். சரி, வேட்டைக்கு போனது ஃபஸ்ட்டு போனது குழந்தை பையன் தான். குழந்தை பையன் தான். குழந்தை பையன் அவர் கூட ஆனை வேட்டைக்கு போயிட்டா? அப்படி இல்லை சந்தனக்கட்டைக்கா? இல்லை, ஆனை வேட்டைக்கு. சரி, அப்புறம் அவனால திருப்பி அவன் போகிறான்னு சொல்லி அவன் சின்ராஜ் கூட போனா? அப்படி அது இன்னொரு தம்பி. இப்போ சின்னவனாக இருந்தான் போயிருந்தோம். சரி, நம்ம கடைசியில் என்ன பண்ண இன்னும் மூத்து ஓடணும். அப்போ விளையாட்டு தெரிஞ்சோம் விட்டுக்கிட்டு. அப்போ கராப்பு கட்டியாது. அப்போ குடி போட்டிருந்தான். குடுமியா? அது சேத்துக்குழி கோவிந்தன். குடிமே இருக்கும் பரவாயில்ல. சரி, போய் விளையாடிக்கிட்டு இருந்துட்டு போய் சேர்ந்தோம்னா அப்புறம் அங்கே அவங்க மேட்ரிக்கோடு போகலாம். சரி, அண்ணாடி இருக்கிற வேப்பாடி அப்படின்னு சொல்லி அங்கே இருந்தது. அங்கேயே இப்போ இருந்தவன் அங்கேயே இருந்துக்கிட்டா வரல. அங்கே இருந்துட்டு என்னெல்லாம் பண்ணார்?
அவங்க அங்கே இருந்துக்கிட்டு அவங்களாட்டி சேர்ந்துக்கிட்டோம். அவங்களாட்டி சேர்ந்துட்டு அவங்க அடிக்கிட்டு அவங்களாட்டி வேண்டி இருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்க்கலையா சேத்துக்குழிய கோவிந்தனை? கோவிந்தனை அங்கே பார்க்கலாம். நாங்கள் இங்கே தான் இது கத்திரிப்பட்டி இது கோட்டை அங்கே போய் கட்டை ஏற்றிக்கிட்டு தான் அன்னைக்கு ஒரு நாள் போய் நான் எட்டி பார்த்துட்டு ஓடியாந்துட்டேன். பார்க்க போனீங்களா? பார்க்க போய் ஏன் ஓடியாந்துட்டீங்க? பயந்துக்கிட்டு அவங்க வந்து போகிறதுன்னா அவங்க இது முடியாது துப்பாக்கி எடுத்துக்கிட்டு விடுவாங்க, பிடிப்பாங்க, நம்ம இட்டு தட்டி விட்டா நாம என்ன பண்ணுறது அப்படின்னு சேத்துக்குழி கோயில்னு சொல்லி உங்களை விரட்டி விட்டா அப்படியே நீங்களும் ஓடியா? நாங்களும் ஓடிக்கிட்டோங்க. சரி, ஏன் போகிறீங்க? நாங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வருது இருக்குன்னாங்க. அதாண்டா சாமி இப்போ வந்து பார்த்து போதும் நாங்கள் போகிறோம் அப்படின்னு நாங்கள் போது வந்துட்டோங்க. வீரப்பனை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? வீரப்படலாம் அதுக்கப்புறம் வீரப்படலாம் வந்து இங்கே அப்போ இது கண்ணாடி பேரில் ஓட்டு கேட்டுக்கிட்டு ஊரே ஆகமா தெரிஞ்சு. ஓட்டு கேட்டா? இது புது கதையாக இருக்குது. ஓட்டு கேட்டு வீரப்பனே வந்தா அப்படியா? வீரப்பனே ஓட்டு கேட்டு அப்போ தான் கருணாநிதி வந்தது. ஓஹோ, யாருக்காக ஓட்டு கேட்டு வந்தார்? கருணாநிதிக்கா? இல்லையே, பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸுக்குள்ள ஓட்டு கேட்டு வந்ததா சொன்னாங்க எல்லாம் கோவிந்தபாடி எல்லாம். ஓஹோ, கருணாநிதி வரும்போது 96ல். ஓஹோ, அப்போ கருணாநிதிக்காக ஓட்டு கேட்டு வந்தாரா? அப்போ செய்தித்தாளும் தனியாக நிற்கிறோம், அம்மா தனி ஜானகி தனியாக நின்னா அப்படி அந்த சமயம். ஓட்டு கேட்டு என்ன எல்லாரும் ஓட்டு போடுற எப்படி பிரச்சாரம் பண்ணாரு வீரப்ப? மைக் வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணாரா, துப்பாக்கி வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணாரா? துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஆளுங்க ஓட்டிக்கிட்டு ஓட்டு கேட்டு போகிறோம் வீடு வீடா. எல்லாம் ஒழுங்கா கலைஞருக்கு ஓட்டு போட்டிருங்க. இதே போனப்பான். சரி, அப்போ உங்களை பார்த்தாரா? அப்போலாம் வருவோம் போவோம். சரியான ஒரு பக்கம் வந்தாலும் வருவோம், இதை போனாலும் போவோம் ஓட்டுக்கு. சரி, ஒரு நாள் இதே கலாய் அந்த தாக்கி அப்படி போனாங்க. சரி, அந்த கலாய் அப்படியே. மற்றபடி உங்களுக்கு வீரப்பனுக்கு நேரடி தொடர்பு இல்லை? அந்த தொழிலையும் எதுவும் இல்லை. சரி, சேத்துக்குழி கோயில் அவர் கூட போய் சேர்ந்த பிறகு உங்களை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வருவாரா? உங்கள் அம்மாவை அப்பாவை பார்க்கறதுக்கு? அதெல்லாம் வர மாட்டேன். சரி, அம்மா அப்பா என்ன பாடுபட்டாங்க? ஏன்னா உங்கள் பையன் உங்கள் தம்பி போயிருக்கும்போது உங்கள் அப்பா அம்மா சித்திரவதைப்பட்டிருப்பாங்களே. அவங்களும் எங்கள் அம்மா காட்டு வேலைக்கு தான் போவோம். அப்பனும் வேலை போவோம், தோட்டம் வச்சு பார்த்துக்கிட்ட போவோம், ஓட்டாண்ட இருக்கணும். சரி சரி, சேத்துக்குழி கோவிந்தனால அங்கே வீரப்பங்கிட்ட போனதுக்காக ஏதாவது கொஞ்சமாவது உங்களுக்கு சோத்துக்கு சாத்துக்காவது காசு கொடுத்தாரா? என்னது இல்லை, ஆடு மாடு இருந்துச்சு. நாங்கள் அங்கிருந்து மாடு ஒரு 10 முடி ஆடு இருந்துச்சு. சரி, செங்கப்பாடிலேருந்து செங்கப்பாடியிலிருந்து ஓட்டிகிட்டு வந்து இங்கே விற்று விட்டு அதை கொண்டு போய் பேங்கில் போடுறதான். சரி, அதையும் இன்னும் பேங்கில் கொளுத்த வரலாம். அதையும் போலீஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. போலீஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. நீங்கள் பாடுபட்ட காசு கூட எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதை போய் வீரப்பங்கிட்ட சொல்ல வேண்டியதானே? பாடுபட்ட காசு கூட தூக்கிட்டு போயிட்டாங்க. சேத்துக்குழி கோவிந்தங்கிட்ட தம்பிக்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நீங்கள். எங்கே அவங்க போய் நாம் எங்கே போய் நாம் பார்க்கறது சொன்ன மாதிரி எங்கே போய் பார்த்தா நம்மளை சுட்டு போட்டாக்கிட்ட என்ன பண்ணுறது? நாம் போகிறது அவங்க போய் எட்டி பார்த்துறது அப்படி காலால் ஒன்று வர மாதிரி இது. நாம் போய் அவங்கள்ட்ட பேசி நம்ம சொல்கிறோங்க. சரி, உங்கள் அம்மா அப்பா போய் பார்க்க மாட்டாங்களா? ஐயோ, பையன் கடைசி பையன் மேலே ரொம்ப செல்லமாக இருப்பாங்க. அவங்க எதுனா வர சொல்லி அப்படி காட்டு வண்டி ஏதோ கூப்பிட்டு பார்த்துட்டு போனாதான். ஓஹோ, இல்லை நீங்கள் எல்லாருக்குமே கடைசி பையங்கனால உங்கள் மேலே உங்களுக்கு ரொம்ப பாசமாக இருப்பீங்களா கோவிந்த மேலே? இருந்தா என்ன பண்ணுறது, பயந்து தான் பையன். கர்நாடகா போலீஸும் போட்டு சுற்றிக்கே இருக்கும், தமிழ்நாட்டு போலீஸும் இருக்கும். என்னாலும் போலீஸ் ஓட்டான்னு இருக்கும். சரி, என்னாலும் ஊருக்கு போகணுன்னாலும் சொல்லிவிட்டு போகணும். சரி, குளத்தூர் சந்தைக்கு போனாலும் அப்படி சந்தைக்கு போகணும்னு சொல்லிவிட்டு போகணும். சரி, அப்படி சொல்லிவிட்டு எல்லாம் போனோம். போலீஸ்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். ஓஹோ, சந்தைக்கு போகிறதுனால போலீஸ்கிட்ட சொல்லிட்டு போகணும், பாத்ரூம் போகிறதுனால சொல்லிட்டு போகணும். அந்த அளவுக்கு கெடுபடியாக இருந்தாங்க போலீஸு. போலீஸ் அந்த கர்நாடக போலாம் பார்த்தா கர்நாடகா போலீஸ், தமிழ்நாட்டு போலீஸ் நிறைய இருக்கு. உங்களை சுற்றியா வீட்டை சுற்றியா? வீட்டு சுற்றியும். ஓஹோ, இப்போ போலீஸ்குள்ளேயே வாழ்ந்துருக்குறீங்க. என்ன பண்ணுறது? சரி, எப்போ தான் அப்புறம் போலீஸ் உங்களை விட்டுது? அப்போ இப்போ செத்து போகிறது தான் போலீஸ் இருந்துச்சு. சரி, வீரப்பனும் உங்கள் தம்பியும் எப்படி தான் செத்தாங்கன்னு சொல்கிறாங்க?
அவங்க சைனட்டை வச்சு கொண்டது தான் அவங்க என்ன ஆகுறாங்க சுட்டு போய் அவங்க போடுறதுன்னு சொன்னான். இந்த சுட்டு தான் கொண்டேன்னு போலீஸ் சொல்லுதே. இல்லை அதெல்லாம் பொய் எப்படி வேணுமோ எல்லாம் சொந்தக்காரங்களே விஷமிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சொந்தக்கார ஆள் அவங்க சின்ன ஆயிட்டாலே சேர்ந்துருக்குறாங்க வைக்கணும். எல்லாம் காசு பேசுகிறான். காசு வாங்கிக்கலாம். ஆளுக்கு செஞ்சுக்கிறோம். காடு வாங்கி வைக்கிறோம். வீடு கட்டி வைக்கிறோம். அவ்வளோ ஆசை வார்த்தை எது போலீஸ் காட்டுனுதா? எல்லாம் சொல்லி ஆசை கொடுத்தான். அவங்க இது காசு பேசுகிறோன்னா பேசிட்டு தான். ஓஹோ சரி. உங்கள் குழந்தை பையன் வந்து உங்கள் தம்பி ஒருத்தர் இறந்தது எப்படி? அதான் கராத்தே கோபாலம் அங்கே இது முதல்ல பிடிச்சிட்டு போய் கராத்தே கோபாலம் யார்? டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் அந்த ஆள். அங்கே கேப்டன் தான் அப்படி நாட்டு. சரி. அவர் என்ன பண்ணா அப்படி மீன் வேட்டை ஆடிக்கிட்டு லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு ஆத்திர வலை போட்டுக்கிட்டு கிளம்பு. பையன் லைசன்ஸ் எடுத்திருந்தா அப்படி மீன் பிடிக்கிறதுக்கு வலை போட்டு இருந்தாடி. அங்கே போய் நைட்டில் போய் ஆளை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க கேம்புக்கு. சரி கேம்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டாடி. போய் அங்கேயே கராத்தே கோபாலம் அங்கேயே வச்சுக்கிட்டு இருந்தது. எத்தனை நாள் வச்சுருந்தா அப்படி? அங்கேயே 2-3 மாதமாக அங்கேயே வச்சுக்கிட்டு அப்புறம் வீரப்பனை காட்டுண்ணா நான் போய் இப்போ அவங்க வீரப்பனை பார்க்கலாம். உங்கள் தம்பி பார்க்கலாம். வாடா இது குழந்தை போய் அப்படின்னு கூட்டிகிட்டு போனோம். இப்போ நல்லது தெரியுமா 2 பக்கம் போயிட்டு அவன் வரான். குழந்தை போய் வரான். அவனை விட்டான். அவன் மழை போட்டுறான். அவன் மழை போட்டுன்னு பயந்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அப்புறம் ஒரு நாள் செஞ்சுட்டு போகலாம். அன்றைக்கி குழந்தை போய் வந்திருக்கிறான்னு சொன்னாங்க. நான் கவர்ந்து வந்துட்டுருக்கிறேன். நாங்கள் போயிருந்தோம். போன பார்த்ததெல்லாம் போய் இந்த தகவல் வேணுமோ போனால் கேரண்டி சொல்கிறாங்கன்னா என்ன அப்படின்னா நாட்டை பற்றி சொல்கிறா அப்படின்னா இல்லை இந்த தகவல் போனால் வேறுப்ப கண்ணி தோக்குறான். 3 ட்ரிப் பார்த்துட்டு இது 4 ட்ரிப்பு தூக்குறோம் அப்படின்னு உறுதி யாரு சொல்றாரு? கராத்தே கோபாலம் தம்பி சொல்றான். ஓஹோ தம்பி சொல்றாரு என்கிட்ட சொல்லிக்கிட்டு அழுகுறான். யாரு? கோவிந்த இல்லை குழந்தை பையன். ஏன்டா அப்படி சொல்கிறா? ஒன்றும் பண்ண மாட்டான். அவங்களாம் வரும்போது விட்டால தூக்கணும். எல்லாம் தின்னது இன்னும் நேரத்துக்கு ஒருத்தையும் இடுறாங்க அப்படின்னு. அப்புறம் அழுதுட்டு போயிட்டு அன்னைக்கு இருக்காங்க மேற்கு இந்த காட்டுக்கு அந்தாண்ட பாலாறு இது இல்லைங்க. கண்டுக்காடு வேலை செஞ்சுக்கிட்டு தான் நான் கண்டுக்காடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? வீடாச்சு இப்படி இருந்துச்சு. அதாவது வேர்ப்பை போட்டு தூக்கலான்னு சொல்லி தூக்கிட்டானா நடக்குது. என்ன மண்ணுங்களும் அப்படி சரி. ஓ நீங்கள் பார்த்தீங்களா அதைய? நீங்கள் அதை பார்த்தீங்களா? மண்ணு இப்போ மண்ணு சரின்னு மேலே போகிறதெல்லாம் பார்த்தீங்க? தூக்கிட்டானாட்டங்கிறது. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு வேர்ப்பை கொண்டு போய் தூக்கிட்டானா 22 பேர் போயிட்டாங்க. செத்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த 21 பேரில் உங்கள் பையனும் உங்கள் தம்பியும் ஒன்றுன்னு அப்புறம் தான் தெரியுது. எங்கள் தம்பியெல்லாம் அண்ணன் 10 மூட்டை கட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓஹோ. ஆனால் உங்கள் தம்பிக்கு வந்து அப்போவே தெரியும் வீரப்பன் கண்ணி வெடி வச்சுட்டா அப்படின்னு. முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லி அழுகிறா அப்படி. ஓஹோ. அதையும் மீறி போயிட்டா அப்படி கராத்தே கோபாலம் நடத்தினதுனால? போகலான்னு விட மாட்டேங்கிறான். நம்ம என்ன பண்ணுவேன்? ஓஹோ. ஏன்னா வர மாட்டேங்கிறேன். அப்போ உங்க வீட்டுக்கு சொல்லி விட்டாங்களா மாடா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றா அப்படியா? சரி. அப்போ முதல்லயே வந்து குழந்தை பையன் சொல்லிட்டா அப்படியா இப்படி கூட்டிகிட்டு வர்ற கோபாலகிருஷ்ணன்னு வீரப்பனுக்கு சொன்னதுனால தான் அவர் குண்டு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். முந்தி இருப்பார். தெரியல அது தெரியல. அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் இவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குது தூக்கிடுவாங்கன்னு. சரி. இந்த சின்ராஜ் அதுக்கு இதுக்கு முன்னாடி இறந்ததா பின்னாடி இறந்ததுங்களா? அதுக்கு பின்னாடி. அவர் எப்படி இறந்தார்? அவன் கூட்டானது ஆளை வந்து கூட்டிகிட்டு போனது தான். கூப்பிட்டு போனது தான் கூப்பிட்டு போனது வியாபாரம் கூப்பிட்டு போகிற காட்டுத்தான். நம்மளாட்டுங்கிற ஆளுங்க கிடையாண்டா. சரி. நாங்கள் மலைக்கு போனதான் அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்னு கூப்பிட்டு போனதான் மழையை ஓட்டு போய் அங்கேயே நிறுத்திக்கிட்டாங்க. எங்கே? அங்கேயே மலையிலையா? மலையில் மாதேஸ்வர மலையில். அப்போ அம்மா போயிருக்கு. அம்மா போய் பார்த்துட்டு தான் போயிருக்கிறோம். சரி.
அம்மாவை. அம்மா இங்க ஜெயில இருந்தா, மாதேஸ்வரம் மலையில இருந்தா? ஜெயிலில் 2 வருஷம் வச்சுக்கிட்டாங்க அங்கே. சரி, 2 வருஷம் வச்சுட்டாங்களா? அது உங்க அம்மாவைவா? அம்மா மேல என்ன கேஸ் போட்டாங்க? அம்மா இங்கேருந்து பத்திரிக்கை கூட்டின்னு போனது. சரி, யாருக்கு? வீரப்பனுக்கு பத்திரிக்கை கொடுக்க போனதா? இல்லை, அங்கே நல்லூருக்கு. சரி, பிடிச்சி கொண்டு போய் மைசூர் ஜெயிலில் போட்டாங்க. சரி, அப்புறம் அதே இடத்துல மகனுக்குள்ளே கொண்டு போகிறது பார்த்துருக்குது அம்மா? பார்த்துருக்கு. சரி, அப்புறம் கூப்பிட்டு போனது தான் அந்த மாதிரி. அதுக்காக பையனை காணோம். பொண்ணு போட்டாங்களா, உயிரோடு இருக்கான்னு தெரியாது? தெரியல. அப்புறம் வந்து சொன்னாங்க எல்லாம் அதுக்கு வர்றது இல்லைன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி அதுக்கு போது அப்புறம் இந்த கூட்டாண்டெல்லாம் தைச்சி விட்டோம். ஓஹோ, கிடைக்கல, பாடியே கிடைக்கல? பாடி கிடைக்கும். என்ன சுட்டு போட்டாங்களா, என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாலும் தெரியல. ஓஹோ, சரி. இப்போ சேத்துக்குழி கோவிந்தன் எப்படி கொண்டாங்களாம்மா? அவங்க இது அங்கே போய் அப்படியே அங்கே மாற்று விட்டு கொட்டாயின்னு வருது. மாட்டு கொட்டாயி? மாற்று விட்டு கொட்டாயின்னு இருக்குது. சரி, அங்கே போய் கமலாம் போயோன்னா அந்த பதவியே இருந்துருக்குறாங்க. சரி, அங்கேயே சோறு கொடுத்துருக்காங்க. அவங்க அங்கேயே தின்னுக்கிட்டு இருந்துட்டான். நம்பிக்கை அது தின்னத்தான் தின்னு தொலைக்கிறங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கஞ்சம் மோரில் சைனட்டை போட்டு கரைச்சி கொண்டு போயிருக்கிறாங்க. நல்லா வாங்கி குடிச்சிருக்கிறாங்க. குடிச்சு கொடுத்தோம் அப்படி இப்படியே கொடுத்தாங்களாம். கொடுக்கும்போது அங்கே சொன்னானா, ஏன்னா வேண்டான்னு சொன்னா கேட்டியா? தம்பி சொல்லியிருக்கிறாரு. பங்காளி பலி எடுக்கிறான்னு சொல்லி பங்காளி பலி எடுத்துக்கிட்டான் பார்த்தியா? அவன் குடிக்க வேண்டாம்னா பார்க்கலாம் இருந்தா சமத்துக்கு குடிச்சிடுவான். வண்டி பிடிக்குதுன்னா எல்லாம் தாங்க மாட்டேங்க அப்படின்ட்டானா. அவன்லாம் அவங்க 3 நாள் அழுத்தி கொடுத்து போயிட்டாங்களாம். எங்கள் தம்பி மட்டும் அப்படியே நவந்து போயிதா அப்படி அந்த தகர மாட்டோம். அவங்க பள்ளம் அந்த பழத்தால் போய் உதச்சி நல்லா குடி போட்டாங்க. எப்படி? திரும்பி போய் உதச்சி தான் எந்திரிச்சு போகலான்னு எந்திரிச்சு போக முடியல, உழுகுது. அப்புறம் அப்படியே அப்படியே வச்சு சத்தத்தான் அப்புறம் போய் வெடிக்கட்டி அடிக்குவோம், தடிகள் அடிக்குவோம். அடிச்சு ஒரு நாள் அங்கே இருந்து மக்கள் தூக்கிட்டு வந்துருக்குறாங்க. ஓஹோ, அன்னைக்கே செத்துருச்சு ஆளுங்க? அன்னைக்கு முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு அடுத்த நாள் கொண்டு வந்து ட்ராமா பண்ணியிருக்கிறாங்க, துப்பாக்கியில் சுட்ட மாதிரி. ஓஹோ, சரி. இதையெல்லாம் நீங்கள் அப்போவே நியாயம் கேட்கலையா? அப்போல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போ நான் அங்கே இதில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் கல்லுக்காட்டில். சரி, அப்போ கல்லுக்காட்டு வேலைக்கு போய் சாப்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி. அப்புறம் மேனேஜரும் கூப்பிட்டாப்படி. சரி, வந்தான். வந்து குழந்தைங்கள்லாம் சுற்றி தள்ளிவிட்டாங்க. பேப்பரில் போட்டாங்க, இது டிவியில் போட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க. போய் பார்த்தாங்க ஆடு டிவியில் போட்டுருந்துச்சு. செத்து போயிட்டான்னு போட்டுருந்துச்சு. அப்பவும் நாங்கள் சொன்னேன் எல்லாம் முடியாது அவங்களா, அவங்க எதாவது வச்சு தான் கொண்டிருக்கணும் அப்படின்னு. அப்புறம் இங்கே வந்து சைனட்டை வச்சுட்டாங்க அப்படின்னு தகவல். அப்புறம் தான் தகவல் தெரிஞ்சுது. அப்போ நாங்கள் இங்கேருந்து வார்த்தைகளும் எங்கள் அம்மா, எங்கள் வீட்டுக்காரி, எங்கள் அம்மா இவங்கெல்லாம் போயிட்டாங்க. தருமபுரிக்கு போய் கையெழுத்து போட்டு சவத்தை எடுத்துகிட்டு வரது. அப்புறம் வந்து போய் ஊட்டம் சவத்தை இறக்கி போட்டோம். அப்புறம் அவங்களுக்கு போலீஸுங்களுக்கு தான் தூக்கினாங்க. போலீஸ் தான் தூக்குனாங்க, நீங்கள் தொடவே இல்லை? தொடத்துக்கு விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் கொண்டு போய் சுடுமுன்னு சொல்லி அப்புறம் போய் அவங்க தொட்டா தெரிஞ்சிரும்னு இப்போ தொட விட மாட்டேங்கிறாங்களா? தெரியல. அப்புறம் கொண்டு போய் அங்கேயே இங்கேயே சுட்டாங்க. சுட்டுட்டு நாங்கள் வந்துட்டோங்க. மக்கள் ஒரு நைட்டு டிவிடியே அங்கே விடிச்சு காத்தான் தான் போயிடுது. ஃபுல்லாக எரித்து சாம்பல் பண்ணி அதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு தான் போயிருப்பாங்க. சரி, உங்கள் தம்பினால ஏதாவது உங்களுக்கு வருமானம் வந்துச்சா? சம்பாரிச்சிங்களா ஏதாவது? இந்த வருமானம் வருதுப்பா. நம்ம அடித்துன்னு தான் மீதி தொடமாட்டியாச்சு எல்லாம் காட்டாத அப்படியே குந்த வச்சுக்கிட்டு மூளையில் அப்படி பூச்சி அள்ளி வரைக்கும். அப்படியா? உங்களைவா? உங்களை உங்கள் சம்சாரத்தையுமா? இல்லை இல்லை, என்ன தான் அப்படியே உதைக்கும். எப்படி? நெஞ்சு மேலையா? தலைமாலை
காட்டுறவன் தம்பி காட்டுறவன் நான் போய் எங்கே காட்டுறேன். ஏன் சார் நீங்கள் எப்படின்னு நான் எங்கே சார் போய் காட்டுறேன்னா ஏன்டா இப்போ நீ அண்ணன் வந்துட்டு வருவாட்டா காட்டுறல அப்படின்னு உதைக்கிறேன். என்ன பண்ணுவேன் இதெல்லாம் எத்தனை நாள் அப்படி உதப்பட்டீங்க? 2 நாள் அடின்னு அடிச்சு மக்கானதுக்கு தான் அப்புறம் இது வண்டி ஏற்றுறாங்க அடிச்சுமிட்டு ஆயிடுது. ஓஹோ. எத்தனை நாள் ஜெயிலில் இருந்தீங்க? 75 நாள் ஜெயிலில். அதுக்கப்புறம் வெளியே வந்து எத்தனை நாள் கேஸ் நடத்துனீங்க? வெளியே வந்து பார்த்தா 14 வருஷம். 14 வருஷம் கேஸ் நடந்ததா? என்ன வீரப்பனுக்கு சாப்பாடு கொண்டு போனதா கேஸ் போட்டானா? இல்லைப்பா, போய் எல்லாம் இது பத்தி கொண்டு போய் கொடுத்துட்டு எல்லாம் காசு வாங்கிட்டு தான் போய் சுற்றி வளைச்சி குடித்தோம் அப்படின்னு கேஸ் போட்டோம். ஓஹோ. உங்கள் குடும்பத்தில் மட்டும் எத்தனை பேர் இப்படி பாதிச்சிருப்பீங்க? என் குடும்பத்தில் நான் அண்ணா நான் எங்கள் பொம்பளை எங்கள் மருமகன் எங்கள் பிள்ளை எங்கள் சகலப்பாடி அப்புறம் எங்கள் தங்கச்சி மாதிரி 2 ஆள் அப்புறம் எங்கள் தம்பி பொண்டாட்டி 2 பேர். ஆமாம், கிட்டத்தட்ட 10-18 பேர். சரி, இப்போ எப்படி இருக்கிறீங்க? வசதி வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்குது? வசதி வாய்ப்பெல்லாம் ஏதாவது வந்திருக்குதா? அதெல்லாம் எதுவும் இல்லை. ஏதோ பொம்பளை இப்போ வேலைக்கு இப்போ நானும் முடியறதில்ல, எங்கேயும் போக நடக்க முடியறதில்ல. உங்கள் சம்சாரம் இங்கே வேலைக்கு போகுது. என்ன சம்பளமாங்கும்? ஏன்னா ஒரு நாளைக்கு 400 ரூபாய்க்கு கிடைக்கிது, 150 200. ஓஹோ. காங்கிரீட் வேலைக்கு போகுது, மேசனுக்கு இது ஒரு ரோடு போடுறது. சரி, உங்கள் தம்பி பொண்டாட்டிங்க என்ன வேலைக்கு போகிறாங்க? அவங்க காட்டு வேலைக்கு. அவங்களுக்கு இதே மாதிரி தான்? ஆமாம். ஓஹோ. இதில் தான் ஜீவன் நடக்குது.